நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து இந்த வீடியோ நான் பார்த்துருந்தேன்னா நான் 25% டைல்யூட் பண்ணியிருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னு சொன்னார். இப்போ நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நான் ஒரு செக்மெண்ட் ஒரு ஆப்ரேஷன்ஸை மட்டும் நான் லேர்ன் பண்ணால் போதும். ஸோ நான் ஒரு கம்பெனி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபைனான்ஸும் தெரியணும், லீகலும் கொஞ்சம் தெரியணும். இன்வெஸ்டர்ஸ்ட்டை போய் பிச் பண்ணுறப்போ வி கோனா கேப்சர் 2% ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் பிச் பண்ணுறீங்க. நார்மலாக எல்லாரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கு. அப்போது இன்வெஸ்டர் என்ன நினைப்பார் டிப்பிக்கலாக, ஸோ நீங்கள் வந்து ஒரு வீக் ஃபவுண்டர் அப்படின்றத அவர் டிசைட் பண்ணிடுவார். டீப் டெக் எடுத்தோன்னா உங்களுக்கு 2 years ப்ராடக்ட் பில்டிங் மட்டுமே போகும். அப்போ அவங்களும் ப்ரீ சீடில் தான் ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லா ஸ்டேஜுக்கும் ஃபைனான்ஷியல் மாடல் அப்படின்றது ஒன்று வேணும். அஸ் அ ப்ரீ சீடில் ப்ராடக்ட்டை நான் பில்ட் பண்ணிட்டேன், எனக்கு அடுத்த ஃபண்டிங் கொடு அப்படின்லாம் போய் நிற்க முடியாது. பட் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா எல்லாம் ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்தனால இவங்களோட மார்ஜினும் பயங்கரமாக அடி வாங்குது. நம்ம வந்து என்றைக்குமே ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்போ 6 month ரன்வே இருக்கிறப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். நீங்கள் 3 months ரன்வே வச்சுட்டு போய் ஃபண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கேன் அப்படின்னா இன்வெஸ்டர் வந்து அவன் உங்களுக்கு கண்ட்ரோல் எடுத்துப்பான். வெல்கம் டு சீனியர் ஸ்கூல் வித் ஸ்ரீராம் செல்வனன், மைக்கேல் அருண். ஸோ கடைசியாக அப்லோட் பண்ண வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபண்ட் ரைசிங் மாஸ்டர் கிளாஸ் பேசியிருப்போம் நானும் வரணும். ஸோ அதில் பர்டிகுலராக நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். அது ரொம்ப பெரிய வீடியோவும் போச்சு, நிறைய கண்டென்ட்டும் உள்ளே இருந்துச்சு. ஸோ அதில் இருக்க நிறைய விஷயங்களை பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி ஒரு சீரீஸும் வேணும். அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம். அது எல்லாத்தையும் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் மாதிரி கொண்டு போகணுங்கிறது தான் பிளான். ஸோ அதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபினான்ஷியல் மாடல் பற்றி இந்த பர்டிகுலர் வீடியோவில் பேச போகிறோம் நம்ம. ஸோ எப்போ ஒரு ஸ்டோரி வந்து நின்று ஆக்சுவலான விஷயங்கள் ஃபினான்ஸ் நம்பர்ஸ் உள்ள வர இடம் தான் ஃபினான்ஷியல் மாடல். ஸோ மேக்ஸிமம் இன்டர்நெட்டில் பார்க்குற கண்டென்ட் வந்து இந்த பிச் டெக்கை தாண்டதே கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் ஃபினான்ஸும் ஆக்சுவல் நம்பர்ஸும் ஆக்சுவல் மேத்தும் வரதுனால போக மாட்டாங்க. ஸோ வி வாண்ட் டு not to go with the generic steps which ஆன்லைனில் இருக்கிற அதே இதில் போக வேணாம், இன்னும் இன்டெப்த்தாக வேல்யூ கொடுக்கணுங்கிறதுனால we have planned to take financial modelன்ட்டு. ஸோ மைக்கேல், டு ஸ்டார்ட் வித் பேசிக்காக சிம்பிளாக ஃபினான்ஷியல் மாடல்னால் என்ன, ஒரு ஸ்டார்ட் அப்பில் எந்த ஸ்டேஜில் அந்த ஃபினான்ஷியல் மாடலுங்கிற வார்த்தை உள்ள வர ஆரம்பிக்குது? ஸோ நான் ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் சொல்கிறேன். ஸ்டேஜ் என்னன்னு, ப்ரீ சீட் ஸ்டேஜ்லேருந்தே ஃபினான்ஷியல் மாடல் அப்படின்றது வேணும். ப்ரீ சீடில் இப்போ டெக் நீ சொன்ன மாதிரி டெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது அப்ஜெக்டிவ்ஸ் தான், அக்ரோனிம்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் போட்டு மார்க்கெட் இஸ் ஹியூஜ், இட்ஸ் அ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ஜெக்டிவ் வி வில் க்ரோ ஃபாஸ்டர், ஸோ இந்த மாதிரி சொல்லுவீங்க. அது மைக்ரோ லெவல் பிளானில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த பிளானில் ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக போகிறீங்க, மாதம் என்ன மந்தில் க்ரோ ஆக போகிறீங்க, அதுக்கான காஸ்ட் என்ன, ஸோ அதுலேருந்து அந்த யூனிட் எக்கனாமிக்ஸ் என்ன, ஸோ இது ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயருக்கு எப்படி போகுது, ஸோ எவ்வளோ பேர் நீங்கள் ஹையர் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் இந்த மார்க்கெட் சைஸஸ் நீங்கள் ஒரு மார்க்கெட் எடுத்துக்கோங்க. அந்த மார்க்கெட்டோட சைஸ் வந்து ஒரு 8,000 crore அச்சீவ் பண்ணுவோம். அந்த நாங்கள் இன்வெஸ்டர்ஸ்ட்டை போய் பிச் பண்ணுறப்போ we gonna capture 2% ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் பிச் பண்ணுறீங்க. நார்மலாக எல்லாரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கு. அப்போது இன்வெஸ்டர் என்ன நினைப்பாரு டிப்பிக்கலாக, ஸோ நீங்கள் வந்து ஒரு வீக் ஃபவுண்டர் அப்படின்றத அவர் டிசைட் பண்ணிடுவார். ஏன்னா உங்கள்கிட்ட மைக்ரோ லெவல் பிளான் இல்லை. இதுவே நான் அந்த இடத்துல இருந்தேன்னா ஒய் நாட் 0.5%, ஒய் நாட் 1%, ஒய் நாட் 3%, ஒய் பர்டிகுலர்லி 2% அப்படின்னு கேட்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த 160 crore, இப்போ 2% 160 crore, அந்த 160 crore நீங்கள் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க. ரிவர்ஸில் ஒர்க் பண்ணி இயர் 1 ரெவன்யூ, இயர் 2 ரெவன்யூ, இயர் 3 ரெவன்யூ, இயர் 4 ரெவன்யூ, இயர் 5 ரெவன்யூன்னு சொல்லிட்டு கொண்டு வருவீங்க. ஸோ அப்படி நீங்கள் கொண்டு வர்றது வந்து இது டாப் டவுன் அப்ரோச். இந்த டாப் டவுன் அப்ரோச்சில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் எதுவுமே கொடுக்க முடியாது அஸ் இன்வெஸ்டர் சைட்லேருந்து. பட் அதுவே வந்து நீங்கள் ஒரு பாட்டம் அப்ரோச், அதாவது இப்போ ஒரு D2C பிராண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். D2C பிராண்டில் லைக் இவ்வளோக்கு ஆட் ரன் பண்ணுவோம், மாதம் இவ்வளோ ஆட் ரன் பண்ணுவோம், இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கிளிக்ஸ் வரும், இவ்வளோ கிளிக் இதில் இவ்வளோ வரும். ஸோ இந்த கிளிக்கில் இருந்து இத்தனை பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகும் வித் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ. ஸோ இந்த ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூலேருந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வரதுனால நாங்கள் ஃபஸ்ட் மந்த் ரெவன்யூ இது பண்ணுவோம். ஸோ இயரோட எண்டில் வந்து எங்களுக்கு 30% வந்து ரிட்டன்ஷன் ரேட் இருக்கும். ஸோ அப்போ அடுத்தடுத்த இதில் போகிறப்போ ஸோ இந்த மாதம் 5% வந்து 6% ஃபஸ்ட் இயர் க்ரோ ஆகும், அடுத்த மாதம் 5%, அப்புறம் 4% மாதம் க்ரோ ஆகும். ஸோ இப்படி நீங்கள் சொல்லி ஒரு இயர் 5 வந்து 160 crore வந்து பில்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட இன்டெப்தான பிளான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனான்சியல் மாடல் சொல்லுவோம். ஸோ இதுக்கு அடுத்து வேல்யூவேஷன் அப்படின்ற ஒன்று இருக்கு. ஓகே, இன்னும் சிம்பிளா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டர் புரியுற மாதிரி ஃபைனான்சியல் மாடல்ங்கறத சிம்பிளா ஒரு பிளானிங் சொல்லலாம். ஓகே, ஒரு பிளானிங், இது ஃபைனான்சியல் பிளானிங், இது ப்ரொஜெக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃபைனான்சியல் மாடல் ஆர் ஃபைனான்சியல் ப்ரொஜெக்ஷன்ஸ் சொல்லுவோம். மினிமம் 3 இயர்ஸ்க்கு பண்ணணும், 3 to 5 years பண்ணணும். ஸோ ஒரு அஸ் அ பிளானிங் நீங்க வந்து லைக் உங்க பிசினஸ் வந்து எப்படி க்ரோ ஆக போகுது, எங்கெங்க இருந்து ரெவன்யூ வரப்போகுது, அதுக்கான காஸ்ட் என்ன, ஸோ
அந்த காஸ்ட் வந்து ஹையரிங் பிளான் என்ன, ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன, கேபெக்ஸ் எவ்வளோ நீங்கள் கேபெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஹோல் பிளான் வந்து எப்படி கம்பெனி மந்த் வைஸில் இது போடணும். இப்போ நீங்கள் வந்து ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா இயர் எண்டில் ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இது மந்த் 1 என்ன, மந்த் 2 என்ன, மந்த் 3 என்ன, மந்த் 4 என்னன்னு சொல்லிட்டு ஸோ 3 years to 5 years வந்து இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இங்கே வந்து வெறும் P&L ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பில்ட் பண்ண மாட்டோம், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் பில்ட் பண்ணுவோம், தென் வந்து பேலன்ஸ் ஷீட்டும் பில்ட் பண்ணுவோம். இது 3 இன்டர்லிங்க் ஆயிருக்கணும், இது 3 டேலி ஆகணும். ஸோ டேலி ஆனால் அது வந்து ஒரு ப்ராப்பரான ஃபைனான்சியல் மாடலாக இருக்கணும். ஸோ அதை நம்ம டீப்பாக போகலாம். அதுக்கு முன்னாடி டவுட் கேட்டுறேன். இப்போ நான் அந்த ப்ரீ சீட்ல முன்னாடியே இது வந்துரும்ட்டு, ஸோ அந்த டைம் இந்த P&L இந்த இதுக்கெல்லாமே ஸ்பேஸ் இருக்காது இல்லை? ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன். லைக் அப்போ ப்ரீ சீட்ல இருக்கிறப்போ அதுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் ஒரு மெத்தட்ஸ் இருக்கு, நீங்கள் அதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ப்ரீ சீட்லேருந்து ஏன் ஃபைனான்ஷியல் மாடல் வேணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு D2C பிராண்ட் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட்லேயும் மரச்செக்கெண்ணு சொல்லியிருந்தேன். நீ ஒரு மரச்செக்கெண்ணை எடுத்தாலும் நீ ரெசிபி கொண்டு வரணும், அதை வந்து நீ ஸ்டோர் பண்ணணும், செல்ஃப் லைஃபை இது பண்ணணும், அப்புறம் அதுக்கான பேக்கேஜிங் போடணும், அதுக்கான மோல்டை நீ வாங்கணும், அப்போ இன்வென்ட்ரியில் வாங்கி வைக்கணும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நீ பிளான் பண்ணதுலேருந்து அந்த பொருளை வாங்கி அது ஃபர்ஸ்ட் சேல் வர்றதுக்கே அவனுக்கு வந்து 4-5 months ஆயிடும். எக்ஸாக்ட். அப்போ அந்த அப்போ மந்த் 1 உனக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், மந்த் 4ல 5ல தான் ரெவன்யூ வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு ப்ரீ சீட் ரெவன்யூல இருக்கிற கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் மாடல் போட்டு தான் ஆகணும். ஓகே, they have some investment, some transaction has been made. மேபி லைக் இன்னொன்று என்னன்னா, அதில் வந்து இப்போ டீப் டெக் எடுத்தோம்னா உங்களுக்கு 2 years ப்ராடக்ட் பில்டிங் மட்டுமே போகும். அப்போ அவங்களும் ப்ரீ சீட்ல தான் ரைஸ் பண்ணுவாங்க. சாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 months to 12 months மேபி என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் லெவல் பில்ட் பண்ணுற அவ்வளோ டைம் ஆகும். அப்போ எல்லா ஸ்டேஜுக்கும் அந்த ப்ரீ ஃபைனான்சியல் மாடல் அப்படின்றது ஒன்று வேணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ லைக் பிஃபோர் கெட்டிங் டீப்பர் இன் டு திஸ், ஸ்ரீராம் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாரு, வெல்கம் டு சீனியர் ஸ்கூல் பை ஸ்ரீராம் செல்வன் அண்ட் மைக்கேல் அருண் அப்படின்ற சொல்லியிருந்தோம். ஸோ இவ்வளோ நாள் வந்து பீயிங் சீனியர்ஸாக இருந்தது. இந்த எபிசோட்ஸ் எல்லாமே லைக் வெஞ்சர் ஃபோக்கஸ்டாக, ஸ்டார்ட் அப் ஃபோக்கஸ்டாக இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீனியர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் நானும் ஸ்ரீராமும் சேர்ந்து லான்ச் பண்ணோம். ஸோ இதோட விஷன் எங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஐடியா ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஃபவுண்டர் ஆர் ஒரு ஆஸ்பைரிங் ஃபவுண்டர் ஆர் ஒரு ஸ்டூடெண்ட்டு வெஞ்சர் கேபிட்டல் எக்கோசிஸ்டத்தில் வரன்னு நினைக்கிறவர். ஸோ அவர் எப்படி ஒரு ஐடியா ஸ்டேஜ்லேருந்து ஒரு வெஞ்சர் ஸ்கேலில், ஒரு வெஞ்சர் ஃபண்ட் ரைசிங் பெர்ஸ்பெக்டிவ்ல, விசி ஃபண்ட் ரைசிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பிஸ்னஸ் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த சீனியர் ஸ்கூலோட விஷன். ஸோ இந்த சீனியர் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எவ்ரி மந்த்ஸ் வந்து கோஹார்ட் லான்ச் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இப்போ 2 கோஹார்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து 3rd கோஹார்ட் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ இதில் என்ரோல் பண்ணுற ஃபவுண்டர்ஸ், ஆஸ்பைரிங் ஃபவுண்டர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன அதில் இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன கரிக்குலம் மாதிரி நீங்கள் ஒரு ஐடியாவை சூஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி எவாலுவேட் பண்ணுறது, ஸோ விசிஸ் எப்படியும் அதை எவாலுவேட் பண்ணுவாங்க, ஸோ ஒரு டீல் எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 40+ டிரான்சாக்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ 2000+ டீல்ஸ் வந்து லாஸ்ட் 5 yearsல நான் எவாலுவேட் பண்ணது மட்டும் இருக்கும். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் ரூமில் ஐசி கமிட்டியில் நான் இருந்திருக்காள். ஸோ அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸை வச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு 80 hours ப்ரோக்ராம், இதில் வந்து ஒரு ஐடியா வேலிடேட் பண்ணுறதுலேருந்து எப்படி ஒரு MVP பில்ட் பண்ணுறது, அந்த MVP எப்படி லான்ச் பண்ணுறது, அதை லான்ச் பண்ணிட்டு அதுலேருந்து ட்ராக்ஷனை வச்சு எப்படி வந்து மெட்ரிக்ஸ் எது பண்ணுறது, அந்த டிசிஷனை வச்சு மெட்ரிக்ஸ் இருக்கும், சாஸ் மெட்ரிக்ஸ், D2C மெட்ரிக்ஸ், டீப் டெக் மெட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே 3மே கவர் ஆகும். சாஸ், D2C, டீப் டெக் எல்லாத்தையும் கவர் பண்ணும். தென் அதெல்லாம் வச்சு எப்படி ஒரு ஃபைனான்சியல் மாடல் ரெடி பண்ணுறது, எப்படி ஒரு பிச் டெக் ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி பிச் டெக் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்ன எழுதணும், என்னென்ன எழுதக்கூடாது, அதை எப்படி பிச் பண்ணணும், அதில் என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செக்டாருக்கு 100 ஸ்லைட்ஸ்க்கு மேலே வரும். D2Cக்குலாம் 150 ஸ்லைட்ஸ்க்கு மேலே வரும். தென் வந்து இந்த 3 செக்டாருக்கு எப்படி ஃபைனான்சியல் மாடல் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ப்ராப்பரான பிளான் எப்படி ரெடி பண்றது, தென் எப்படி வேல்யூவேஷன் இது பண்றது, உங்களோட ஸ்டார்ட் அப் நீங்க எப்படி வேல்யூவேஷன் அரைவ் பண்றது, தென் வந்து டேர்ம் ஷீட்னா என்ன, ஃபண்டிங் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் சூஸ் பண்றது, சிசிடியா, சிசிபிஎஸ்ஆ இல்ல டைரக்ட் ஈக்விட்டியா, ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிட்டு தென் வந்து ஒரு இன்வெஸ்டர் உங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். டே 1ல இருந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டியூ டிலிஜென்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த டியூ டிலிஜென்ஸ் செக்லிஸ்ட் என்ன, அப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட ஸ்ட்ராட்டஜி என்ன, தென் வந்து ஃபைனலா வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் அக்ரிமெண்ட் எப்படி டிராஃப்ட் பண்றது அதுல என்ன இருக்கும், ஸோ ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்கும். ஸோ அப்படின்றது ஒரு எண்ட் டு ஒன் ஐடியாலேருந்து ஒரு வெஞ்சர் ஸ்கேலில் ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு லைக் ஒரு பிளாட்ஃபார்மாக சீனியர் ஸ்கூலில் நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். 2 கோஹார்ட் வந்துடுது. இது வந்து உங்களுக்கு எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா, சாட்டர்டே ஆர் சண்டே வீக்கெண்டில் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். க்ளோஸ் டு 80 hours ப்ரோக்ராம் இருக்கும். தென் வந்து உங்களுக்கு 1-to-1 செஷன் வந்து எவ்ரி வீக் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த வீக் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, அதில் உங்கள் பிஸ்னஸ்க்கான டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கெண்ட்ஸில் 1 fine day என் கூட கனெக்ட் பண்ணி ஸோ அந்த டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிப்பீங்க. ஸோ இப்படி தான் இதை வந்து நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். அந்த மேண்டேட்டரியா பண்றது என்னன்னா அந்த 1-to-1 கனெக்ட். ஏன்னா அது இன்னொரு ஆன்லைன்ல கிரியேட்டர் லான்ச் பண்ற ப்ரோக்ராம் இருக்க கூடாதுங்கிறதுனால எவ்ரி வீக்
அந்த செக்ஷனை நீங்கள் அந்த டைம் லைனில் முடிச்சுட்டு 1-to-1 மைக்கோட கனெக்ட் பண்ணுறதையும் மேண்டேட்டரியாக வைக்கிறோம். ஸோ மற்றவங்க மாதிரி நாங்கள் அதிகமான இதை வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை. குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறோம், குவான்டிட்டியை ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ 8 ± ஒரு 2 இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 8 to 10 or 6 இந்த மெம்பர்ஸ் தான் இருக்கும் அந்த கோஹார்ட்டில். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கம்ஃபர்டபுளாக தான் அந்த ப்ரோக்ராம் வந்து போகும். குவாலிட்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். மற்றவங்க மாதிரி மாஸ் ஆடியன்ஸ் 30 பேர் 40 பேர் எடுத்துகிட்டு வந்து பண்ணல. ஸோ நீங்கள் இஃப் எனிபடி வாண்ட் டு பார்ட் ஆஃப் தட் கோஹார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் அவர் கம்யூனிட்டி அப்படின்னா ஸோ இது லைக் யூ கேன் ஃபார்ம் இருக்கும். ஸ்ரீராம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவார். அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஆமாம். ஸோ கீழே ஃபார்ம் இருக்கும், நீங்கள் அதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். பண்ணால் லைக் வில் ரீச் அவுட் டு யூ. ஸோ அது இல்லாமல் நீங்கள் அப்டேட்டடாக அந்த வீடியோஸாக இருக்கட்டும் எல்லா அப்டேட்டும் பார்க்குறதுக்கு வி ஹாவ் அ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ அதில் ஐ வில் பி த அட்மின் தேர். ஸோ நீங்கள் அதுலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக இந்த கான்டென்ட் எல்லாமே ஷார்ட் ஃபார்மாகவும் லாங் ஃபார்மாகவும் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதுக்கான அக்கௌண்ட்ஸ்க்கான லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹோப் இட் ஹெல்ப்ஸ் யூ. ஸோ நம்ம இப்போ ஃபினான்ஷியல் மாடல்லாம் என்னங்கிற விஷயத்துக்குள்ள இன்னும் டீப் டவுனாக போகலாம். ஸோ நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருந்து லைக் அவங்க இன்குபேட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ட்ராவல் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ ஒரு எக்ஸிட் வாங்கின ஃபவுண்டர் தான் அதை பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஒரு நாள் உட்கார வச்சுட்டு லைக் 2 கோ ஃபவுண்டர்ஸும் லைக் ஹி இஸ் பேக்கிங் தம் இதில் லைக் நாலேஜ் வைஸில். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் ஃபினான்ஷியல் மாடல் இந்த டைமில் அரைவ் ஆயிடணும். ஏன்னா நீங்கள் லைக் உள்ளே வராங்க வெளியே போகிறாங்க, அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை. ஃபினான்ஷியல் மாடல் வில் கிவ் யூ கிளாரிட்டின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நானும் இருந்தேன். உட்கார வச்சு எக்ஸல் ஷீட்டில் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களால ஆன்சர் பண்ணவும் முடியல. அந்த 2 ஃபவுண்டர்ஸுமே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. என்னது இதெல்லாம் எப்படி நான் சொல்ல முடியும், எனக்கு இதெல்லாம் தெரியலையேன்னு மாதிரி தான் இருந்துச்சு. தட்ஸ் டூ மச் ஹேப்பனிங் ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டர். ஈவன் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபவுண்டருக்கு டூ மச் ஹேப்பனிங் மாதிரி ஃபீல் ஆச்சுது. ஸோ அதை இன்னும் கிளியராக எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும், எல்லா விஷயங்களுமே இந்த கான்டெக்ட்ல பேசலாம். ஸோ ஸ்ரீராம், இப்போ நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நான் ஒரு செக்மெண்ட் ஒரு ஆப்ரேஷன்ஸை மட்டும் நான் லேர்ன் பண்ணால் போதும். ஸோ நான் ஒரு கம்பெனி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபைனான்ஸும் தெரியணும், லீகலும் கொஞ்சம் தெரியணும். ஸோ இதே மாதிரி எனக்கு பிச்சிங், இன்வெஸ்டர்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியணும், எனக்கு சேல்ஸ் தெரியணும், மார்க்கெட்டிங் தெரியணும், இன்ஜினியரிங் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இது மாதிரி காம்படிட்டர் என்ன பண்ணுறான்னு தெரியும், காம்படிட்டர் என்ன பண்ணுறான்னு மெயினாக தெரியணும். ஸோ அதையும் நான் உள்ள இதில் கவர் பண்ணுவேன். ஸோ அப்போது உனக்கு வந்து ஃபைனான்சியல் மாடல்னு சொல்கிறப்போ சி லைக் நம்ம சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். நாங்கள் 160 கோடி அச்சீவ் பண்ணிடுவோம் 5 வருஷத்தில் அப்படின்னா அதுக்கான பிளான் என்ன அப்படின்றத எனக்கான ஃபர்ஸ்ட் ஒரு இது. ஸோ இந்த ஃபைனான்சியல் மாடலில் ஒரு முக்கியமான பார்த்தீங்கன்னா ஒரு 4 பர்பஸ் இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மெயினான ஒரு கிளியரான கமிட்மெண்ட்னா நாங்கள் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னு வேகா சொல்றதுக்கு பதிலாக நாங்கள் மாசம் 6% க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அது வந்து மெஷரபிளா இருக்கும். இப்போ நீங்க மாசம் 6% க்ரோ ஆகலை அப்படின்னா 3 மாசத்துல தெரிஞ்சிடும் இன்வெஸ்டருக்கு நீ க்ரோ ஆகுறியா மாட்டியா ரியாலிட்டி தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த கமிட்மெண்ட்டை வந்து நீங்க வந்து கையில் எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து உங்களோட ஆப்ரேஷன்ஸ் டிசிஷன்ஸ்க்கு வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணும். நீங்க எவ்வளோ பேர் ஹையர் பண்ணணும், நீங்க என்ன பிரைசிங் வச்சு அதை அச்சீவ் பண்ண முடியும், உங்களோட மார்க்கெட்டிங் பட்ஜெட் என்ன, மிச்சம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு புது எம்ப்ளாய் ஹையர் பண்ணாலும் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணும், தென் வந்து உங்களுக்கு எப்படி கேஷ் எவ்வளோ பர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ அதிகமாக செலவாச்சுன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஆகும். அப்போ எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அந்த ஸ்பெசிஃபிக் காஸ்ட் இங்கே தான் டிட்டர்மினே ஆகும். ஓகே, ஃபினான்ஷியல் மாடல். இப்போ நம்ம வந்து நம்ம நினைக்கிறேன் எனக்கு 1 மில்லியன் தாங்க, இப்போ கூட ஒரு ரியாலிட்டி ஷோல எனக்கு 100 கோடி வேணும்லாம் சொல்லியிருந்தாரு. எதுக்கு 1 மில்லியன்? ஒய் நாட் like 0.8 million? Why not 1.2 million? Why specifically 1 million தான் நான் கேட்பேன். அப்போ அங்கே வந்து உங்களுக்கு வேகா இருக்கும். ஸோ இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணும் கேபிட்டல் அப்படின்ற விஷயம் இதுல வந்து உங்களுக்கு கிளாரிட்டியா உங்களுக்கு இதுல வந்து புரியும். தென் வந்து உங்களுக்கு வந்து லைக் எப்படி சொல்றது எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, ஸோ உங்களுக்கு என்ன ரெவன்யூ வந்திருக்கு, பட் ரியல் கேஷ் எவ்வளோ வந்திருக்குன்னு வேற. ஏன்னா இப்போ நீங்க ஒரு SaaS பிசினஸ் ரன் பண்றீங்க, ஆனுவல் பேமெண்ட் வாங்குறீங்க. இப்போ ஸ்ரீராமுக்கு நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வைக்கிறேன். ஸ்ரீராம் என்ன பண்றாருன்னா 1 crore-க்கு 12 lakhs-க்கு அதை வாங்குறாரு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து 12 lakhs வாங்குறாரு. நான் அதை வந்து மந்த் ஒன்லேயே 12 lakhs எழுத அப்படின்னா எழுதக்கூடாது. நான் என்ன பண்ணா 1 lakh-னு போட்டுட்டு மிச்சம் 11 lakhs-ஆ கொண்டு போயிட்டு கரண்ட் லைபிலிட்டியில டிஃபர்டு ரெவன்யூல போடணும். ஸோ அதை ஒரு மாசம் போக போக அங்க இருந்து இங்க 1 அங்க மைனஸ் ஆகி இங்க 1 crore வந்து 1 lakh வந்துட்டே இருக்கணும்.
ஸோ அப்போ இந்த மாதிரி அப்போ உங்களுக்கு வந்து அப்ஃப்ரண்ட் அங்கே கேஷ் வந்துச்சு. ஆனால் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பேங்க் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லட்சம் மொத்தமாக வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரியணும். அன்னைக்கான ஸ்டேட்ல உங்க பிசினஸ்ல எவ்வளவு கேஷ் இருக்கு. ஸோ நீங்க வந்து பேப்பர் வைஸ்ல ப்ராஃபிட் பண்ணலாம், ஆனால் கேஷ்ல நீங்க லாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அன்னைக்கான டேட்ல உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல நீங்க வந்து லைக் உங்களோட கம்பெனியோட நீங்க என்ன ஓன் பண்றீங்க, உங்களுக்கு நீங்க என்ன ஓவ் பண்றீங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே கிளாரிட்டியா தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாக்குறப்ப நம்ம கம்பெனி கூட பெருசா இருக்கும். பட் அந்த 5 இயர்ஸ் போறப்ப இன்னும் 2 ஃபண்ட் ரைஸ் நான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரீ சீடு, அடுத்து சீடு, அடுத்து வந்து சீரிஸ் ஏ நான் பண்ணணும் அப்படின்ற அந்தந்த டைம் லைன்ல அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல நான் எவ்வளவு ஃபண்ட் ரைஸ் பண்ணா அதை ஸ்கேல் பண்ண முடியும் அப்படின்றத சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த ஒரு பர்பஸ், இந்த 4 பர்பஸ் வந்து இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டியா வந்து ரொம்ப கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த என்னைக்குமே ஸோ இப்போ கிளியர்ல அந்த ஃபைனான்சியல் மாடலோட கோல் என்ன அப்படின்றது இட்ஸ் அ ப்ராப்பர் பிளான். லைக் ஒரு இன்வெஸ்டர் வந்து ப்ராப்பர் பிளான் வித் ப்ராப்பர் நம்பர். ஏன்னா பிளான் சொல்லும்போது மறுபடியும் அந்த ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் வச்சு பில்ட் பண்றது கிடையாதுங்க. ஃபைனான்சியல்னாலே நம்பர்ஸ் வச்சு தான். ஆமா, இது ஒரு ப்ரெடிக்ஷன் கிடையாது. நீங்க வந்து ஒரு நம்பர்ஸை வந்து இது பண்ணி ரியலிஸ்டிக்கா அது பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை கொடுக்குறீங்க. இப்போ அந்த பிளான் அங்க யார் இருப்பா அப்படின்னா, இப்போ நான் ஃபைனான்ஸ் கை, பக்கா ஃபைனான்ஸ் கை. எனக்கு வந்து எக்ஸல் சீட்ஸ் எல்லாம் பாக்குறது ஒரு 15-16 சீட்ஸ் இருந்தாலும் அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன் ஈஸியா. ஆமா, ஹெட் எங்க இருக்கு, டைல் எங்க இருக்கு நான் கண்டுபிடிச்சிடும். அதிகபட்சம் 1 hour 1.5 hours ஆகும் ஒரு ஃபைனான்சியல் மாடல் ரிவ்யூ பண்றதுக்கு. ஆனா அதை பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 weeksோட ஆகும். ஏன்னா ரொம்ப இன்புட்ஸ் கொடுத்து நிறைய பேர்ட்ட கனெக்ட் பண்ணி அப்படிதான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ அந்த ஃபைனான்சியல் மாடல் அங்கே உட்காந்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா அது ரியலிஸ்டிக்கா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈஸியாக உங்களை வந்து சொல்லிட்டு போயிடுவான். ஓகே. ஸோ அப்போ அந்த ஃபைனான்சியல் மாடல் ப்ரிப்பேர் பண்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 3 லேயர்ஸ் இருக்கு. ஸோ லேயர் 1 பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்புட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அசம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டாக்ஸ் ரேட்லாம் அசம்ஷன், உங்களுக்கு டிப்ரிசியேஷன் ரேட் அசம்ஷன், அப்புறம் வந்து லைக் இப்போ ரெவன்யூ டிரைவர்ஸ்னு அதுக்குள்ள ஒரு ஆரம்பிக்கும். இப்போ ரெவன்யூ டிரைவர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் மல்டிப்ளைட் பை ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ போட்டால் ரெவன்யூ வந்துடும். அப்போ அந்த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எவ்வளோ வரும்னு சொல்றது அந்த அசம்ஷன். இந்த ரெவன்யூ லைன் ஐட்டம் கொண்டு வர்றதுக்கு அந்த டிரைவர்ஸ் இருக்கும். அந்த அந்த லைக் இப்போ வந்து இப்போ லைன் ஐட்டம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், இப்போ வந்து இவ்வளோ நான் 4 lakh ஆட் ரன் பண்ணேன் அப்படின்னா இவ்வளோ கிளிக்ஸ் வரும், அதுலேருந்து இவ்வளோ கன்வெர்ட் ஆகும். இது எல்லாமே லைன் ஐட்டம்ஸ். இப்போ சாஸ்ல வந்து நான் இவ்வளோ கான்வர்சேஷன் டெவலப் பண்ணேன், அதுலேருந்து இவ்வளோ பேருக்கு வந்து டெமோ கொடுத்தேன், டெமோல வந்து இத்தனை பேருக்கு ட்ரையல் கொடுத்தேன், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது இல்லை, அது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த வாட் இஸ் இட் கால்ட் டிரைவர்ஸ் அப்படின்றத சொல்லுவோம் இது. ஸோ இந்த டிரைவர்ஸை வந்து நம்ம அஸ்யூம் பண்ணி தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தென் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த டிரைவர்ஸ் இந்த லேயர் 2ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பில்ட் ஆகும், பேலன்ஸ் ஷீட் பில்ட் ஆகும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பில்ட் ஆகும், அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே டைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அசம்ஷனில் கொடுக்குற இன்புட்டு இங்கே நீங்கள் ஃபார்முலாவை போடுவீங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் 3 ஸ்டேட்மெண்ட் பில்ட் பண்ணுறது. இதோட அவுட்கமாக பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூவேஷன். ஓகே. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட 5 இயர்ஸ்க்கான பிசினஸ் பிளான் இருக்கு அப்படின்னா அதை வச்சு உங்களோட பிசினஸ் வேல்யூ எவ்வளோன்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ டெக்னிக் இருக்கு, மல்டிபிள்ஸ் இருக்கு, பிரசிடென்ட் டிரான்சாக்ஷன் ரெவன்யூன்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து ஸ்ரீராமோட கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன மல்டிபிள் அக்வயர் பண்ணியிருக்கேன், அன்னைக்கு ஸ்ரீராமோட வேல்யூவேஷன் எவ்வளோ, அன்னைக்கு ஸ்ரீராமோட ரெவன்யூ எவ்வளோ, 10x நான் வாங்கியிருக்கேன்னா. ஸோ எக்ஸாம்பிள் ஸ்ரீராம் ரெவன்யூ 10 கோடி அப்படின்னா நான் வந்து 100 கோடி கொடுத்து வாங்குறேன்னா அது 10x. அப்போ அது எல்லாத்தையும் ஒரு ஆவரேஜ் வச்சு உங்க கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து அரைவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து அப்போ ஐடியா ஸ்டேஜில் இது பண்ற ஸ்கோர் கார்டு இருக்கு, பர்கர்ஸ் மெத்தட் இருக்கு, ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் மட்டும் தனியா இருக்கு. அது வந்து மேபி இதுக்கு அடுத்து அந்த வேல்யூவேஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அது கண்டினியூ பண்ணா டூ மச் ஹேண்டில் வந்து இதுக்குள்ள ஃபினான்ஷியல் மாடலிங்குள்ளே நிறைய இதுக்குள்ளே வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து பேசலாம் ரெவன்யூ டிரைவர்ஸ்ல இருந்து. ஸோ இந்த வீடியோல நம்ம முடிஞ்ச அளவுக்கு 3 செக்டரையும் கவர் பண்ணலாம். D2C SaaS, B2B SaaS எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு டீப் டெக் ஸ்டார்ட் அப் எடுத்துக்கலாம், ரோபோட்டிக் ஸ்பேஸ்ல இருக்கிற ஸ்டார்ட் அப்பையும். இது 3ஐயும் நம்ம கம்பேர் பண்ணி இதை வந்து நம்ம இது பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் சொல்லியிருந்தேன் அப்போ அசம்ஷன் தான். எல்லா அசம்ஷன் போட்டு அந்த அசம்ஷன்ல இருந்து ஒரு லைக் அந்த அசம்ஷனோட ஃபார்முலா அப்ளை பண்ணி வில் கெட் சம்திங், அதை வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் போறாங்கன்ட்டு. அந்த அசம்ஷன் வந்து ரியலிஸ்டிக்கா இல்லாம வந்து கொஞ்சம் லைக் அசம்ஷன்னாலே அது வந்து எக்ஸாக்ட் இல்ல, இட்ஸ் an assumption தான். அப்போ அவங்க வந்து ரொம்ப ஆஸ்பிரேஷனலா நிறைய போட்டாங்க. சரி, அந்த அசம்ஷனை கொண்டு வர்றதுக்கு இதான் பின்னாடி சொல்றேன், ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அசம்ஷன் எடுத்து வர்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுக்கும் அதுல என்னன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆல்ரெடி 6 month டேட்டா இருக்கான்னு பாப்பீங்க. அஸ் அ ஃபவுண்டரா நீங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றப்ப கிரவுண்ட்ல நீங்க ஃபவுண்டர் சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இல்ல அப்படின்னா ஒரு சின்ன இன்டர்ன்ஸ் டீம் வச்சு ஒரு டேட்டா ஆட் ரன் பண்ணி பார்ப்பீங்க. அந்த டேட்டா இருக்கும், அந்த 6 monthோட டேட்டா அவங்கள்ட்ட ஒன்று இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது வந்து
இப்போ வந்து நான் ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு கம்பெனி 20% க்ரோ ஆயிருக்கும், இல்லை மாசம் ஒரு % க்ரோ ஆயிருக்கும். அப்போ ஒரு கிரெடிபிள் சோர்ஸ்ல இந்த கம்பெனி இத்தனை % க்ரோ ஆச்சுன்னு அந்த செக்டார்ல உள்ள டேட்டா இருக்கணும். ஸோ அது வந்து நீ MCA போர்ட்டல்ல இருந்து அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் எவ்வளோ, அதுல இருந்து அவங்க எவ்வளோ ரெவன்யூ எடுத்திருக்காங்க, எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க, அதுல இருந்து எவ்வளோ ரெவன்யூ எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க ட்ராக்ஷன்ல போயிட்டு போட்டு ஒரு 499 சம்திங் பே பண்ணீங்கன்னா இப்போ இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு 140 350 அந்த பிரைஸ் செஞ்சுக்கே கொடுக்குறாங்க ஒரு கம்பெனிக்கு. அவ்வளவுதான். ஆமா, தனித்தனியாவே கொடுக்குறாங்க. என்கிட்ட லாக்ஸ்ல பில் வாங்கிட்டு இருக்காங்களா அவங்க? ஆமா, நிறைய ஆக்சஸ் பண்றதுனால இண்டிவிஜுவலா ஒரு செக்டார்ல ஒரு காம்படிட்டர் பாக்குறீங்கன்னா ரேஸ் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடு. தென் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். லெட் திங்க் ப்ராக்டிக்கலி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு B2B SaaS எடுத்துக்கோ. B2B SaaSல உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுறது SDR அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் தேவைப்படும். ஸோ அவங்க போயிட்டு சேல்ஸ் பீப்புளும் உங்களுக்கு டிப்பிக்கலாக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பீப்புள் அதிகமாக தேவைப்படும். அப்போ அவங்க இப்போ நான் ஒரு 10 பேரை ஹையர் பண்றேன் அப்படின்னா அவங்களால ரியலிஸ்டிக்கா எத்தனை கான்வர்சேஷனை அவுட் பவுண்ட் பண்ணி ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு டெமோ கொடுக்க முடியும். இப்போ நான் ஒரு எம்ப்ளாயின்னு பார்த்தீங்கன்னா அவனால ஒரு வாரத்துக்கு ஒரு 15 பேர் ரீச் அவுட் பண்ணலாம். அந்த 15 பேர்ல 10 பேர் கால் வர்றாங்க. ஸோ அந்த 10 பேர்ல வந்து 10 பேருக்கு டெமோ கொடுக்குறான். அந்த டெமோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு 5 பேருக்கு வந்து ட்ரையல் கொடுக்குறான். அந்த ட்ரையல்ல ஒரு பேரோ 2 பேரோ கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்ப பெர் எம்ப்ளாயால என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த இதெல்லாம் நீங்க ரியலிஸ்டிக்கா எடுத்துட்டு வரணும். இப்ப இந்த நம்பரை நான் போயிட்டு ஒரு எம்ப்ளாயால 100 சேல்ஸ் விற்க முடியும், ஒரு ப்ராடக்டோட வேல்யூ வந்து 50 லட்சம் அப்படின்னா 100 சேல்ஸ் விற்க முடியும் நீங்க போட்டீங்க அப்படின்னா அது முடியாது இல்ல. ஸோ அப்போ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்போ அது வந்து அந்த நீங்க கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்ல இருந்து எடுத்துட்டு வர்றப்போ ஸோ அதை ஒரு இன்வெஸ்டரா அதை பாக்குறப்ப இந்த நம்பர் ரியலிஸ்டிக்கா ஒரு எம்ப்ளாயால பண்ண முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்போ இந்த அப்ரோச், இந்த 3 அப்ரோச்ல எதுவாவது ஒரு அப்ரோச்ல வந்து நீங்க வந்து அசம்ஷன்ஸை வந்து நீங்க டிரைவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது ரொம்ப ரேண்டமா இருக்க கூடாது. ஆமா. ஸோ இது ஒரு இந்த அசம்ஷன்ல இப்போ வந்து ரெவன்யூ டிரைவர்ஸை வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வச்சு மாசம் வந்து நீங்க வந்து பில்ட் பண்ணணும். லைக் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தென் வந்து இப்போ ரெவன்யூ வருது. ரெவன்யூ வர்றப்ப கீழே ஹையர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபண்ட்ரைஸ் பண்ண உடனே ஹையர் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹையர் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைக் இப்போ இந்த டர்ன் ஓவர் நான் வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா அடுத்ததை வந்து நான் ஹையர் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இங்கே இருக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரெவன்யூக்குள்ள வரும். இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு D2C பிசினஸ்ல இந்த ரெவன்யூ டிரைவர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் தான் உங்களுக்கு மெயின். நீங்க யாரை ஹையர் பண்ணுவீங்க? பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர். ஸோ இவங்களை வச்சு அப்புறம் ரெண்டாவது ஹையர் பண்ற சப்ளை செயின் பீப்புள், லாஜிஸ்டிக்ஸ் ஹேண்டில் பண்ணும், இன்வென்ட்ரி ஹேண்டில் பண்ணும், அந்த பேக்கேஜிங் ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒரு D2C பிராண்ட் இப்போ எக்ஸாம்பிள் மரச்செக்கெண்ணெய் நம்ம எடுத்துப்போம். அந்த மரச்செக்கெண்ணெய் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இவனுங்க வந்து ஒரு சேல் வந்து மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து வரும், அமேசான், பிளிப்கார்ட், இங்க இருந்து வரும், பிளிங்கிட், ஜெப்டோ எல்லாத்துலயும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓன் வெப்சைட்ல, அதுக்கு அடுத்து வந்து மேபி சப்ஸ்கிரிப்ஷன்ல. ஏன்னா என்னன்னா இஃப் ஐ எம் ஸ்டிக் வித் ஒன் ஆயில் throughout my life I will be that brand only. I'm loyal to. இதுல வந்து லைஃப் டைம் வேல்யூ அதிகம். அதனாலதான் நீங்க ஒரு கேள்வி கேட்டேன் லாஸ்ட் டைம், ஏன் அந்த மரச்செக்கெண்ணெய் வந்து ஒரு ஃபண்ட்ரைஸ் பண்ணது அப்படின்னா லைக் ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எடுத்தா நீங்க மாத்திட்டே இருப்பீங்க. ஏஜ் ஆகுறப்போ வேற பிராண்டுக்கு மாறுவீங்க, உங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ நீங்க வேற பிராண்ட் மாறுவீங்க. ஆனா இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோவே, ஒன்ஸ் நீ வாங்கிட்டோம் அப்படின்னா எங்க வீட்டுல எல்லாம் போனா அப்படின்னா ஒரு லாஸ்ட் 5 years ஒரே பிராண்ட் தான் அந்த மரச்செக்கெண்ணெய். அதை தவிர மாறவே மாட்டாங்க. ஈவன் பிரைஸ் 100 ரூபாய் 200 ரூபாய் ஏத்தினாலும் அதே பிராண்டு தான், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த லைஃப் டைம் வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு பிராண்டுக்கு எடுத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு 4 லட்சம் ரூபாய் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் போடுறீங்க அப்படின்னா மாசம், அந்த 4 லட்ச ரூபாய் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸா நீங்க காமிப்பீங்க. ஆனா அந்த 4 லட்ச ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ டிரைவரா வரும். அந்த 4 லட்ச ரூபாயில எவ்வளவு இம்ப்ரெஷன் வந்துச்சு, அதுல இருந்து எவ்வளவு கிளிக்ஸ் நடந்தது, எவ்வளவு பேர் வெப்சைட்ல சைன் அப் பண்ணாங்க, எவ்வளவு பேர் ப்ராடக்ட் கார்ட்ல ஆட் பண்ணாங்க, ஸோ ஆவரேஜா எவ்வளவு ஆர்டர் வேல்யூ இருக்கு, அதுல நான் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்தேன், ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ போட்டால் எனக்கு ரெவன்யூ வந்துடும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ரெவன்யூ டிரைவர்ஸ் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்கு பில்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு SaaS எடுத்துப்போம். SaaS வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேராக அந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஸோ ஒரு லைக் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஃபார்ம் வச்சிருக்கேன். எனக்கு கீழே ஒரு 200-300 வீடு இருக்கு. அது ஒரு ரெண்ட்டை கலெக்ட் பண்ணுறது, மெயின்டெனன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, லீஸ் சைன் பண்ணுறது, இதான் என்னோட வேலைன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா, ஸோ இந்த பிஸ்னஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு டோர் நாக் பண்ணுற மாதிரி தான் அந்த ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் மேனேஜர்ஸ்ட்ட போயிட்டு நீங்கள் பேசிட்டு அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டெமோ கொடுக்கணும். ஸோ எவ்வளோ பேர்கிட்ட பேசுனீங்க, எவ்வளோ பேருக்கு டெமோ கொடுத்தீங்க, ஸோ அந்த டெமோலேருந்து எவ்வளோக்கு ட்ரையலுக்கு வந்தாங்க, ட்ரையல்லேருந்து எவ்வளோ கன்வெர்ட் ஆனாங்க. அப்போ மாதம் ஒரு ஆள் வந்தா அப்படின்னா
உங்களுக்கு வந்து அந்த ரெவன்யூ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் பண்றப்போ ஸோ அவங்களுக்கு நீங்க ஆவரேஜ் கான்ட்ராக்ட் வேல்யூ ஆனுவலுக்கு நீங்க விற்கிறீங்க. அப்போ 5 லட்ச ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க. ஸோ நீங்க 300-500 வீடை ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்சில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எப்படின்னா ஒரு வீட்டுக்கு 250 ரூபா 300 ரூபா நீங்க பில்டிங்கை போட்டு 400 வீட்டுக்கு எவ்வளவு 12 லட்சம் ரூபா உனக்கு இன்ஸ்டாலேஷன் ஃபீ அந்த செட்டப் ஃபீ ஒரு 3 லட்சம் ரூபா போட்டு 15 லட்ச ரூபா நீ கொண்டு வந்துடுவீங்க. இப்போ அதுவே வந்து டீப் டெக் வருவோமே. ஸோ இப்போ டீப் டெக்ல வர்றப்போ டீப் டெக்ல இங்க வந்து நீங்க சாஸ்ல வந்து டிஜிட்டல்ல நீங்க கொண்டு போயிட்டு ப்ராடக்ட் எடுக்க ட்ரை பண்ணுவீங்க. டீப் டெக்ல நீங்க இறங்கி வேலை செய்யணும். இறங்கி போய் டோர் நாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கன்சியூமர்ட்ட போய் விற்க மாட்டீங்க. டீப் டெக்ல எல்லாமே B2B பிசினஸ் தான். அப்போ அந்த லைக் ஒரு பட்ஜெட் அந்த இதை பீப்புளை மீட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க போய் டோர் நாக் பண்ணணும். நிறைய கம்பெனிஸோட ஃபேக்டரியில இருந்து வெயிட் பண்ணி அந்த ஃபேக்டரிக்கு போகணும். அப்போ அந்த சேல்ஸ் ஃபீல்டு ஏஜென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த டெமோலாம் வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் அவனால டிப்ளை பண்ண முடியும். அப்போ அங்கே வந்து எவ்வளோ பேருக்கு அவன் டெமோ கொடுத்தான், அதில் எவ்வளோ பேர் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் பெய்டு ஃப்ரீ பைலட்டுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அது ஃப்ரீ காஸ்ட்லே பிரேக் ஈவன்லேயே பண்ண முடியுதா, அதுக்கப்புறம் பெய்டு பைலட் அதுலேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ அந்த பெய்டு பைலட்லேருந்து அவளுந்து எவ்வளோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் சாஃப்ட்வேர் ரெவன்யூ என்ன, ஹார்ட்வேர் ரெவன்யூ என்ன. ஸோ அந்த ஹார்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷனாக வைப்பாங்க டீப் டெக்ல நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்கு வந்து யாருமே இன்னைக்கு கேபெக்ஸில் முதலீடு போடுற ஐடியா இல்லை. அப்போ நான் ஒரு 8 ரோபோட்ஸ் இந்த மாதிரி நான் கிளீனிங் ரோபோட்ஸ் கொடுக்குறேன், வேர்ஹவுஸ் ரோபோட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ரோபோட்டுக்கு 30,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ஹவுஸ் மினிமம் 8 ரோபோட்ஸ். அப்போ அந்த 8 வேர்ஹவுஸை மேப் பண்ணி அதை இது பண்றதுக்கு அதுக்கு ஒரு ரெவன்யூ. அப்புறம் அது இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு ரெவன்யூ இருக்கு. என்னைக்குமே அந்த இன்ஸ்டாலேஷன் ரெவன்யூ 20% மேல போகக்கூடாது. என்னைக்குமே சாஸா இருந்தாலும் சரி எந்த பிசினஸா இருந்தாலும் சரி உங்களோட பிசினஸ்ல வந்து இன்ஸ்டாலேஷன் ரெவன்யூ 20% மேல போச்சு அப்படின்னா அதோட மீனிங் என்ன குறிக்கணும், யூ பிகம் சர்வீஸ் கம்பெனி, யூ ஓன்ட் பிகம் ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ அப்போ இந்த ரெவன்யூலாம் வச்சு உங்களுக்கு அந்த ரெவன்யூ டிரைவர்ஸை வச்சு ரெவன்யூ வந்து உங்களால் இங்கே அசியூம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நம்ம பேசும்போது நீ சொல்லியிருந்த பிறகு அது ஆஸ்க்குங்கிறது ரொம்ப ரேண்டமாக, ஏன்னா அது நீ சொல்லியிருந்த ஏன் 1 மில்லியனியா 0.8 மில்லியனியா இல்லை, நம்ம ப்ரிசைஸாக தான் கேட்கணுமே தவிர இட் ஷுட் பி லைக் ரேண்டமாக ஒரு பெரிய பிச்சாவோ இல்லைன்னா அந்த நம்பர்ஸ் வந்து இன்ஃப்ளேட்டடாகவும் இருக்கக்கூடாது. இட் ஷுட் ஹோல்ட் சம் மீனிங்ல. ஸோ மாடலுக்கும் ஆஸ்க்குக்கும் வேல்யூவேஷனுக்கும் இந்த மூணுக்கும் என்ன மாதிரியான லிங்க்ஸ் இருக்கு, லைக் ஹவு இட் ரிலேட் டு ஈச் அதர்? ஸோ மாடலுக்கும் ஆஸ்க்குக்கும் பார்த்தா அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரைஸ் பண்ண போகிறோம் டேரெக்டாக மாடல் தான் பேஸ் கொடுக்கும். நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ இது மூணுக்கு வேல்யூவேஷன் அரைவ் பண்ணுறது பார்த்தா அப்படின்னா ஃபைனலாக அந்த வேல்யூவேஷன் வந்து அதுல நீ எவ்வளோ ஸ்டேக்ஸ் டைல்யூட் பண்ண போகிற அப்படின்றது தான் அது. ஸோ அந்த வேல்யூவேஷனை தூக்கி உரமாக வச்சிடலாம். இந்த மாடலுக்கும் ஆஸ்க்குக்கும் உள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பேசலாம். எக்ஸாம்பிள் வந்து ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீ ஃபண்ட் ரைஸ் பண்ணுற, ஓகேவா? ஸோ இப்போ ஃபண்ட் நான் முதலே பேசியிருந்தேன் D2Cக்கு வந்து ஒரு 4 மாதம் டைம் ஆகும், சாஸ்க்கு ஒரு 9 மாதம் டைம் ஆகும். அந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணுவோம். இப்போ இதுல ஒரு மெத்தட் இருக்கு. ப்ரீ சீட்ல ரைஸ் பண்றப்ப மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்போ நீ ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ற. ஸோ அந்த ப்ராடக்ட் ஒரு மாசத்துக்கு எவ்வளோ, ஒரு 5 லட்சம் செலவு ஆகுது. அந்த ப்ராடக்ட் முடியறதுக்கு 20 மாசம் ஆகுது. அப்போ எவ்வளோ ஆச்சு? ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் நீ லான்ச் பண்றதுக்கு 20 மாசம் ஆகுது. அப்போ 1 கோடி ரூபா. அப்போ 1 கோடி ரூபா எனக்கு அந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்றதுக்கு மட்டும் வேணும். அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை தென் வந்து பார்த்தா அப்படின்னா சில ஒன் டைம் டூல்ஸ்லாம் நம்ம அதில் போடுவோம். இப்போ டீப் டெக்லாம் எடுத்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ப்ரோட்டோடைப்போட ஜேசிஸ், அதுக்கான நேவிகேஷன் சிஸ்டம் பில்ட் பண்ணுறது, அப்புறம் சேஃப்டி டெஸ்டிங்லாம் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் டூலிங்கில் வந்து ஒன் டைம் காஸ்ட்டாக சில இதெல்லாம் செலவு பண்ணுவேன். ஸோ டூல்ஸுக்குன்னு தனியாக செலவு இருக்கும். இப்போ D2Cல பார்த்தா அந்த பேக்கேஜிங் மோல்டிங்க்கு அதில் நீ செலவு பண்ணி ஆகணும். சாஸ்ல பார்த்தா அப்படின்னா உனக்கு வந்து இந்த செலவு இருக்காது. மெயினாக வந்து சாஸ்ல உனக்கு அந்த ஐடி இன்ஃப்ரா அந்த காஸ்ட் வந்து ஒன் டைம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த காஸ்ட் வந்து ஒரு 50 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோவேன், நீ ஒன் டைமாக செட் பண்ணுற ஒரு காஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ராடக்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபா ஆகுது. இப்போ டு யூ திங்க் இட்ஸ் a correct way to raise 1.5 crore? கண்டிப்பா அது மட்டுமே இல்லை, அதை தாண்டி நிறைய எக்ஸ்டர்னல் விஷயங்கள்லாம் வரலாம். லைக் நம்ம இது வந்து கால்குலேஷன் இங்கே ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. லைக் அதர் தென் தட் தேர் இஸ் மோர் நம்பர் ஆஃப் சான்சஸ் வேற விதமான விஷயங்கள் எல்லாம் இன்க்ளூட் பண்ணாம விட்டுருக்கலாம். இப்போ இதை இன்க்ளூட் பண்ணலாம் சொன்னா உனக்கு 20ஆவது மாசத்துல ப்ராடக்ட் ரெடி ஆயிருச்சு. ஸோ ப்ராடக்ட்டை நீங்க வந்து லான்ச் பண்ணிட போற. ஆமா. அப்போ ஒரு 17ஆவது மாசம் அது 15ஆவது மாசத்துல நீ சேல்ஸ் ஆரம்பிக்கணும். ஆமா. அப்போ நீ வந்து அப்போ 15ஆவது மாசத்துல ஒரு 2 சேல்ஸ் ரெப் ஹையர் பண்ற, ஃபீல்டு ஏஜென்ட்ஸ் சேல்ஸ் ரெப் ஹையர் பண்ற. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த 5 மாசத்துக்கு ஒரு ரன்வே, அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 50,000 அவங்க போயிட்டு வர அந்த செலவு எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்சம். அப்போ 5 மாசத்துக்கு ஒரு 7.5 லட்சம். ஸோ அது ஒரு ஆட் பண்ணிக்கோ. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா அஸ் அ ப்ரீ சீட்ல ப்ராடக்டை நான் பில்ட் பண்ணிட்டேன், எனக்கு அடுத்த ஃபண்டிங் கூட அப்படின்னா போய் நிற்க முடியாது.
அந்த ப்ராடக்ட் நீ வந்து வேலிடேட் பண்ணிருக்கணும். இங்க வந்து நீ ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டை வந்து ஃபைன் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரீ சீட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபவுண்டர் மார்க்கெட் ஃபிட்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து ப்ராடக்ட்டை நீ பில்ட் பண்ணிட்ட, மார்க்கெட்ல டிமாண்ட், அந்த 2 சேல்ஸ் ஏஜென்ட் ஹையர் பண்ணல, அவன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் முடிஞ்சோடனே அவன் விற்கணும். அதுக்கப்புறம் நீ ப்ராடக்ட் ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு, அதுக்கப்புறம் நீ அதை வந்து ப்ராடக்ட் ஃபுல்லா டெவலப் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் நீ வந்து அசம்பிள் தான் பண்ண போற, வாங்குற, அசம்பிள் பண்ற, கஸ்டமர் இது பண்ற. அப்போ அந்த லீட் ஜென்ரேஷன், டிமாண்ட் ஜென்ரேஷனுக்கு வெளியில உள்ள உன்னோட டீம் வேணும். அப்போ அடுத்த ஒரு 10 monthsக்கு சேர்த்து நீ ஒரு 5 months 6 monthக்கோ ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுல இருந்து அடுத்த 6 monthக்கு நீ சேர்த்து ஃபண்ட் ரைஸ் பண்ற. அந்த காஸ்ட் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 6 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 30 லட்சம் ஆச்சு. அப்போ அந்த லைக் ப்ராடக்ட்டை பில்ட் பண்றதுக்கு ஒரு 1.5 கோடி, பிளஸ் வந்து ஐ மீன் ப்ராடக்ட் பில்ட் பண்றதுக்கு 1 கோடி, அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன டூல்ஸ், ரிக், இதுக்கு ஒரு 50 லட்சம், அதுக்கப்புறம் அந்த 15வது மாசத்துல ஒரு 2 சேல்ஸ் பீப்புளோ ஒரு 6 மாசத்துக்கு ஆயிரத்தி ஒரு 7.5 லட்சம். ஸோ அதுல பார்த்தோன்னா 1 கோடி 57 லட்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு சேல்ஸ் டீமுக்கு ஒரு 30 லட்சம். அப்ப ஆட் பண்ணா 1 கோடியே 87,50,000 ரூபாய் வருது. அப்போ இந்த அமௌண்ட்டை தான் நீ ரைஸ் பண்ணணும். நீ இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கேள்வி கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க, எனக்கு 21 மாசத்துல இருந்து ரெவன்யூ வந்துரும்ல, அப்ப அந்த இப்போ ரெவன்யூ எனக்கு மாசம் 20 லட்சம் வருது, அப்போ 30 லட்சம் செலவாகுது விற்கிறதுக்கு, அப்போ நான் 10 லட்சம் சொல்லிட்டு நான் ரைஸ் பண்ணலாம்ல. லைக் அந்த டைம்ல லைக் எப்படி சொல்றேன் அப்படின்னா, சிம்பிளா இப்போ ஒரு மாசம் எனக்கு வந்து ஒரு ரெவன்யூ வந்துருது, நான் ப்ராடக்ட் லான்ச் பண்ண அப்புறம். ஆனா அந்த இடத்துல வந்து நான் எதுக்கு ஃபுல்லா வந்து சேல்ஸ் டீமுக்கு அந்த காசை சேர்த்து அவங்களோட பட்ஜெட்டை சேர்த்து இது பண்ணணும்? அதாவது இது கிராஸ் பர்ன், நெட் பர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கிராஸ் பர்ன் அப்படின்னா லைக் உன்னோட சேல்ஸ் டீம், அந்த மார்க்கெட்டிங், ரெண்ட், சேலரி, அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்தனா கிராஸ் பர்ன். அதுல இருந்து இப்போ அந்த கிராஸ் பர்ன் மாசம் ஒரு 10 லட்சம் ரூபா, உனக்கு ரெவன்யூ ஒரு 5 லட்சம் வருது அப்படின்னா இப்போ நெட் பர்ன் எவ்வளோனா 5 லட்சம் தான். 10 - 5 லட்சம். என்னைக்குமே ப்ரீ சீட் ரைஸ் பண்றப்போ இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். லைக் என்னைக்குமே உங்க ப்ராடக்ட் வந்து சப்போஸ் ஃபெயில் ஆகலாம், கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் வந்து மீட் பண்ணாம போகலாம். அப்போ அதனால அந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லா 6 மாசத்துக்கு நீங்க விற்க ட்ரை பண்ணிருக்கணும். அப்போ irrespective of whether revenue is coming or not, you're supposed to run, you're supposed to achieve that sales for the next 6 months. அதுல இருந்து வர ரெவன்யூ பஃபரா வச்சுக்கோங்க. ஆனா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா பழைய கால்குலேஷன்ல 1,87,50,000 சொன்னேன். அது கூட வந்து ஒரு 20 lakhs பஃபர் சேர்த்துக்கோங்க. என்னைக்குமே பஃபர் ஒரு 3 months வந்து பஃபர் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 months 4 months ஓட பஃபர் வேலிடேட் தான். ஆமா, அது வேலிடான பாயிண்ட். பஃபர் வச்சுக்கணும். பஃபர் வச்சுக்கிறது நல்லது. பஃபர் இல்லாம, ஏன்னா இப்ப திடீர்னு நீங்க ஒரு ஐட்ரேட் பண்றீங்க, திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காஸ்ட் இன்கர் ஆகுது, அப்போ வந்து உங்களோட ரன்வே ஷார்ட் ஆயிரும்ல, ரன்வே ஷார்டேஜ் ஆயிரும். 6 மாசத்துக்கு டக்குன்னு 3 மாசத்துக்கு வந்துடும். அப்ப அந்த பஃபரோட சேர்த்து இதாகணும். அப்ப ப்ரீ சீட்ல வர்றப்ப பாத்தீங்கன்னா நீ கிராஸ் பர்ன் ஆட் பண்ணணும். கிராஸ் பர்ன் irrespective of revenue வருதோ வரலையோ, ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் இந்த எக்ஸ்பென்ஸ் இப்போ உனக்கு புரிஞ்சிச்சுல. ப்ராடக்ட் டெவலப் பண்ண ஒரு காஸ்ட், ஒன் டைம் காஸ்ட், தென் வந்து கம்பெனி ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு காஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு வருது, பிளஸ் ஒரு பஃபர். இப்போ உனக்கு ஃபைனான்சியல் மாடல்ல அதை பில் பண்றதுக்கானது, அப்ப இந்த டீமுக்கான இது. சோ இப்போ வந்து நான் டீமை பத்தி பேசுறேன். இது இவ்வளவு சிம்பிளா ரன்வேன்னு ஒரு வார்த்தைக்குள்ள இது எல்லாத்தையும் ஒரு ரன்வே பிரேக் பண்ணா அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து அந்த ஃபைனலா ஒரு தான் சொல்லுவீங்க. அது எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளவு செட் ஆஃப் கால்குலேஷன் இருக்கு. அது மாதிரி அசம்ப்ஷன் தான் இது எல்லாமே. அந்த அசம்ப்ஷனுமே நீங்க ரேண்டமா தூக்கி எறியற முடியாது. அதுக்குமே ஒரு 3 பேருக்குன்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி. சோ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இப்போ வந்து இதுல நான் இன்னொரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ரெவென்யூ முடிச்சிட்டோம், நம்ம டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட், காஸ்டிங் பின்னாடி பேசலாம். ஸோ அஸ் ஸ்டார்ட் அப் ப்ரோ வரப்ப நாம சீனியர் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணோம். நாம ஸ்டார்ட் பண்றப்போ அடுத்து என்ன, நம்ம காஸ்ட் இதை யோசிச்சோம், பீப்புள் ஹையர் பண்றதா நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ என்னைக்குமே ஸ்டார்ட் அப்ல வந்து ஹையரிங் தான் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணாலும் சரி, ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, அப்போ ஹையரிங் தான். இங்க ஹையரிங் வந்து ஸ்கெட்யூல். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது பண்ணும். மந்த் 1ல நான் இவ்வளவு பேர் ஹையர் பண்ண போறேன், மந்த் 3ல இவ்வளவு பேர் ஹையர் பண்ணுவேன், மந்த் 6ல இவ்வளவு பேர் ஹையர் பண்ணேன். இப்போ நாம பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே ஹையர் பண்ணல யாரையுமே. ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேரை ஹையர் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் வந்து இன்டர்னல் ஆபரேஷன்ஸ் அதிகமாச்சு, டாக்குமெண்டேஷன் சைட்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேரை இது பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ எப்போல்லாம் நமக்கு வந்து அந்த 2 பேரை வச்சு என்னதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம். அதே மாதிரி தான் அஸ் அ ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ற ஃபவுண்டரும் பாத்தீங்கன்னா ஹையரிங் வந்து ஒரு ஸ்கெட்யூல். இது வந்து ஒரு எவ்ரி 5 இதையும் வந்து இப்படி சொல்றேன், ரெவன்யூ மாசம் ஒரு 5% க்ரோ ஆகுது, ஐ எம் ஹாப்பி வித் தட். அதை நீங்க அந்த அசம்ஷன்ல போட்டு பண்ணிக்கோங்க. பட் இங்க வந்து ஹையரிங்ல கொண்டு வந்து நீங்க ஹையரிங்க்கு growth rate போடுறது. ஓகே, அது ஹையரிங் 5% நான் மாசம் ஹையர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஐ வில் கீப் ஆன் ஹையரிங் 5%. அந்த பெர்சன்டேஜ்ல என்னன்னா இங்க தான் வந்து அதான் சொல்லல, சோ கால்ட் ஃபைனான்சியல் கன்சல்டன்ட்ஸ் இருப்பாங்க, ஆக்சுவல் ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் இருப்பாங்க.
இந்த ஆக்சுவல் ஃபைனான்சியல் கன்சல்டன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ். அவங்க வந்து இதுக்குன்னே லைக் எப்படி சொல்றது, ஹேண்ட் பிக் பண்ணவங்க, லைக் ஃபண்ட்ரைஸ் பட்ஜெட்டிங் மாடலுக்கு ஒர்க் பண்றவங்க. ஸோ மெயினா பிக் ஃபோர்லேருந்து வந்து ஸோ அவங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணி அப்படிதான் இதெல்லாம் வரும். ஸோ இவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த லைக் ஆடிட்டர்ஸ் வேற, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வேற. ஸோ ஆடிட்டர்ஸ் வில் பேக்லாக் உங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அதான் சொல்ல போறாரு, ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண போறது இல்லை. அஸ் அ ஃபைனான்சியல் கையா இருந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரா இருந்தேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல அடுத்த 5 வருஷத்துக்கு நான் பிளான் பண்ணணும்னு ஒர்க் பண்ணணும். அதனால ஈவன் தோ ஆடிட்டரா நிறைய பிக் ஃபோர்ல ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட சேலரி எடுத்துக்கோ, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸோட சேலரி எடுத்துக்கோ, 2 பேரோட சேலரி யார் அதிகமாக இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் தான் அதிகம். இவன் MBA படிச்சு வந்திருப்பான், இவன் கஷ்டப்பட்டு ஆடிட்டிங் படிச்சு வந்திருப்பான். இவன் பார்க்கறது பேக்வர்ட், இவன் பார்க்கறது ஃபியூச்சர். ஸோ அந்த ஃபியூச்சர்னால இவனுக்கு தான் வந்து மைக்ரோ லெவல் பிளானிங் பண்ண தெரியும். ஸோ எங்கெங்க ட்ரிகர் பண்ணா எங்கெங்க அடி விழுவும் அப்படின்றது இவனுக்கு இன்டெப்தா தெரியும். அப்போ இந்த ஹையரிங்ல போடுறப்போ ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். இப்போ வந்து லைக் ஃபவுண்டர்ஸ் அக்ராஸ் 2 இதுதான். இப்போ ஹைரிங்ல வந்து எடுத்தோடனே வந்து ஃபவுண்டர்ஸ் 1.5 லட்சம் சேலரி போடுறது, இந்த ஸ்டெப் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அஸ் ஒரு சீட் ரவுண்ட் ரைஸ் பண்றீங்க, சீரிஸ் ஏக்கு அப்புறம் நீங்க லாக்ஸ்ல சேலரி போடுங்க. எடுத்தோடனே அஸ் அ ஃபவுண்டரா வந்து ஐ நோ பீப்புள் ஹூ ரைஸ் அ சீட் ரவுண்ட், த ஃபவுண்டர் ஈச் ஃபவுண்டர் டுக் 5 lakh எல்லாம் இவங்களே சேலரி எடுத்துட்டு போனா இப்படிதான் எனக்கு வருது. they raised ஃபினான்ஷியல் மாடல்ல இல்ல, எடுக்கிற டிராயிங்கே 5 lakhs. ஏன்னா அவங்க சிண்டிகேட் மூலமா எல்லா இன்வெஸ்டர்ஸ் பூல் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல போட்டவங்க சிண்டிகேட்ஸ்ல இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்றப்ப ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சீட் ரவுண்ட்ல ஒரு விசி வந்தான் அப்படின்னா அவன் வந்து உனக்கு குவார்டர்லி ரிவ்யூ வச்சு நீ இதை ப்ராமிஸ் பண்ணல, மாசம் 6 ஸ்டார்டிங்ல சொன்னேன், மாசம் 6% வந்து 6% எங்க பேப்பர்ல காணாம அங்க இருந்துச்சு மாடல் எங்க அப்படின்னு அவன் கேட்பான். இவங்க இந்த மாதிரிலாம் எடுத்தாங்க. அசா நீங்க ஒரு சீரிஸ் ஏ போறப்ப லாக்ஸ்ல எடுங்க, அதுக்கு முன்னாடி லாக்ஸுக்கு கீழே எடுங்க. லாக்ஸ் அப் சீட் ரவுண்ட்ல பிலோ சீட் ப்ரீ சீட்ல 50K வச்சுக்கோங்க, சீட்ல 1 lakh வச்சுக்கோங்க. சீடுக்கு மேல சீரிஸ் ரைஸ் பண்றப்ப நீங்க 1.5 lakh 2 lakh நீங்க போர்டுகிட்ட நெகோசியேட் பண்ணி எவ்வளவு காஸ்ட் வேணும் அதை நீங்க டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்டர் அக்ரி பண்றதுதான். ஸோ இது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ லைக் இப்போ டீப் டெக் அந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்றது தான் ஆள் வேணும். ஸோ சேல்ஸ் அப்புறம் இன்ஜினியர்ஸ் வேணும். இன்ஜினியரும் இருக்கணும், அவன் சேல்ஸ் கையாகவும் இருக்கணும். அவனுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். லைக் இப்போ உங்களோட கேபிட்டலை வச்சு இத்தனை ப்ராடக்ட் தான் பில்ட் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ப்ராடக்ட் தான் அவனால விற்க முடியும். அப்போ என்னால் வந்து ஒரு 3 ரோபோட்ஸை பில்ட் பண்ண முடியும், அந்த 3 ரோபோட்ஸ் தான் அவனால விற்க முடியும். அப்போ அந்த 3 ரோபோட்ஸ் விற்கிறதுக்கு ஒரு ஆள் போதும், இல்லை 2 ஆள் போதும். இல்லைன்னா ஃபவுண்டர் இன்ஜினியரா இருந்தாருன்னா அவர் விற்க முடியாது. அப்போ கோ ஃபவுண்டர் சேல்ஸ் கை இருந்தால் அவர் தான் இறங்கி ஃபர்ஸ்ட் விற்கணும். அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு ஆளை ஹையர் பண்ணணும். ஸோ மந்த் 3 வரையும் 2 பேர், ஸோ மந்த் 3 போயிட்டு அடுத்து வந்து மந்த் 4, 5, 6, 7 போறப்போ இல்ல 2 பேர் அந்த மாதிரி ஆட் பண்ணி ஸோ இயரோட எண்டில் பார்த்தோன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க அப்படின்றத ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அதே பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு சர்வீஸ் பண்ணணும், போயிட்டு சர்வீஸ் பண்ணணும். ஸோ அந்த சர்வீஸ் என்ன பண்ணணும், நீங்க எப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ஆள் வச்சுக்கணும். அப்போ அந்த ப்ராடக்ட் வந்து மோர் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வர்றப்போ இப்போ ஒரு 20 ப்ராடக்ட்டுக்கு ஒரு சர்வீஸ் டெக்னீஷியன் அப்படின்ற மாதிரி நீங்க அசியூம் பண்ணி ஸோ ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுறப்போ நம்பர் ஆஃப் அந்த இதுல ஒரு நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் நீங்க வின் பண்றப்போ அங்கிருந்து எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வர்றப்போ அதுக்கு எவ்வளவு பேர் அந்த சொல்லல அந்த ஹையரிங்க்கு அந்த ரெவன்யூக்கு ஈக்குவலான அந்த ஹையரிங் மேட்ச் ஆகணும். அதுதான் அந்த ஸ்கெடியூல். உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து பிளாங்கா அடிச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் நான் போடுறது வந்து ரெவன்யூ அசம்ப்ஷன் பிரேக் பண்ணுவேன். என்னைக்குமே நான் ஃபைனான்சியல் மாடல் ஒர்க் பண்ணுறப்போ அசம்ப்ஷன் ஷீட் போட்டு ரெவன்யூ ஃபர்ஸ்ட் அரைவ் பண்ணுவேன். ரெவன்யூ அரைவ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெவன்யூ அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஹையரிங் பிளான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அந்தந்த மந்த்துக்கு லிங்க் பண்ணி ஹையரிங் பிளான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அந்த ஹையரிங் பிளான் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸோ ஃபவுண்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு என்ன சேலரின்னு சொல்லுங்க, மார்க்கெட்டோட சேலரி. ஸோ அதுக்கேற்ற சொல்லி தான் அந்த மார்க்கெட் சேலரிலேயும் ட்ராப்ஸ் இருக்கு. ஓகே, அந்த சேலரியும் இருக்கு. ஓகே, அதுக்கும் ட்ராப் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அதுக்கும் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அது ரியலிஸ்டிக்கா இருக்கும். எதுவுமே இஷ்டத்துக்கு இல்லை, இன்ஃப்ளேட்டடா இருக்க கூடாது. ஸோ அப்புறம் லைக் இந்த மாதிரி இப்போ ஃபைனான்ஸ் டீம்னா உங்களோட டர்ன் ஓவர் வந்து அப் டு 5 crore ஒரு ஆள் போதும் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு ரிசீவபிள் பேபிள் வர ஆரம்பிக்கும். அப்போ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு ஹையர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ அட்மினும் அதுக்கு ஏத்தாப்புல ஹையர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து லைக் இந்த ஹையரிங் பிளானை வந்து நீங்க போட ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நம்ம சொன்னோம் D2C, டீப் டெக், அப்புறம் வந்து SaaS. ஸோ இப்போ டீப் டெக்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயினாக இன்ஜினியர்ஸ் நீங்கள் ஃபைனலாக ஹையர் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 மாதம் ப்ராடக்ட்டை நீங்கள் டெவலப் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து வேற யாருமே தேவைப்படாது. ஃபவுண்டர் இருப்பீங்க, இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஒரு ப்ராடக்ட் க்ளோசர் ஸ்டேஜில் ஒரு 2 பேரை ஹையர் பண்ணுவீங்க.
தென் பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும், அது குவாலிட்டி செக் பண்ணணும். ஸோ அதுல ப்ராப்ளம் இருக்கு, நிறைய டிராவல் பண்ணணும், கண்ட்ரி வைஸ்ல டிராவல் பண்ணணும், பெஸ்ட் காஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அந்த லாஜிஸ்டிக் சப்ளை செயினை பார்த்துக்க ஒரு ஆள் 2 பேர் வேணும். அப்புறம் உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வச்சுப்பீங்க. அப்புறம் ஃபைனான்ஸ் அட்மின்க்கும் இந்த ஒரு 2 பேர் வச்சுப்பீங்க. ஸோ இப்படிதான் நீங்க டீம் இருக்கும். மெயினா இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ராடக்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்லோவா வந்து அந்தந்த மந்த்ல நீங்க அந்த மந்த்ல ஒரு ஆளை ஹையர் பண்றீங்க அப்படின்னா அந்த மந்த்ல சேல்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா இல்ல. அவனை ட்ரெயின் பண்ணும். அடுத்த 2 மாசம் ஆகும். அவன் என்ன பண்ணுவானா, இந்த மாசம் 2 பேரை போட்டு இந்த மாசமே எனக்கு ஒருத்தர் 30 lakhs வந்து கொண்டு வந்துருவாரு, ரெவன்யூல காமிச்சிருவாங்க. ஓகே, நான் சொல்லல இங்கே டிராப் வரும்னு சொன்னேன்ல, மாடல்ல எங்கங்க ஃப்ளா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதுவும் பண்ணுவோம். அதான் சொல்றல, ஒரு 1.5 மணி நேரம் போதும். என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா அந்த மாடல் என்னென்ன இருக்கு, எது ஓடு எது ஓடாதுன்னு சொல்லிட்டு அக்குவேரா சொல்லிடுவேன். ஓகே, வந்த உடனே அவன் சேல்ஸ் பண்ணி முடிச்சிட முடியாது. அந்த ரியலிஸ்டிக்கா இருக்கும். அப்பதான் வந்து உனக்கு ரியலிஸ்டிக்கா எவ்வளவு பட்ஜெட்டிங் பண்ணணும். இட்ஸ் மைக்ரோ லெவல் பிளானிங் ஸ்ரீராம். இது வந்து இந்த லெவல்ல பிரேக் டவுன் பண்ணி யோசிச்சது இல்ல. ஆமா, இது வந்து ஒரு மைக்ரோ லெவல் பிளானிங். நீ வந்து ஒரு எப்படி சொல்றது, எக்ஸாக்டா இருக்கணும், எது நடக்கும் எது நடக்காது. அப்பதானே வேல்யூவேஷன் கரெக்டா இருக்கும். இல்லாட்டி உன் இஷ்டத்துக்கு நீ ஒரு வேல்யூவேஷன் சொல்லிட்டு போவ. கண்டிப்பா. சோ இது ஒரு இது. இப்போ இது சாஸ்க் எடுத்தோம் அப்படின்னா யார் அதிகமா தேவைப்படுவாங்க? டெக்கும் சேல்ஸ் தான் ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்டேஜ் வரையும். அதுக்கப்புறம் சேல்ஸ் தான். அப்ப சேல்ஸ் பர்சன் தான். அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆவாங்க. அங்க உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவங்கலாம் வரமாட்டாங்க. சப்ளை செயின் தேவையில்லைங்க, இன்வென்ட்ரி கிடையாது. சோ அந்த மாதிரி உங்களுக்கு சேல்ஸ்ல தான் அதிகமான டீம் இருக்கும். அதுவே D2Cனா கன்சூமர், மற்றபடி என்னென்ன சேனல்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கைஸ், அப்புறம் உங்களுக்கு லைக் அது ஆபரேட்டர்ஸ், அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஹேண்டில் பண்ற, இன்வென்ட்ரி ஹேண்டில் பண்றவங்க. ஸோ அஸ் ஆபரேஷன்ஸ் இதுவும் மார்க்கெட்டிங் தான் இருக்கும். சேல்ஸ்ல ரீட்டைல கிராக் பண்றதுக்கு ஒரு ஆள் சம்திங் வச்சுப்பீங்க. அதுக்கு மேல நீங்க வச்சுக்க மாட்டீங்க. கஸ்டமர் சப்போர்ட்டிங் அதிகமா வச்சுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த குவரிஸை நீங்க இது பண்ணணும். எவனாலும் ஒருத்தன் ரிவ்யூ பார்த்தா வச்சுட்டு போயிடுவான். எங்க என்னடா சேல்ஸ்னு அடி வாங்கிட்டு இருக்கணும். ஏன்னா அவன் பார்த்தனா கஸ்டமரோட ஃபீட்பேக் நீ கேட்டு அப்பப்போ ரெக்டிஃபை பண்ணணும். இல்ல அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பிராண்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு சோசியல் மீடியால. அந்த மாதிரி D2C பிராண்டுக்கு அந்த ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ அதையும் பார்த்து இது பண்ணணும். ஸோ அப்போ அந்தந்த இதுக்கு இப்போ D2Cன்னு எடுத்தா மார்க்கெட்டிங் கைஸ், ஆப்ரேட்டர்ஸ் உங்களுக்கு வேணும். அதுவே B2 SaaSன்னு எடுத்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் உங்களுக்கு வேணும். SDR, அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ். டீப் டெக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ இதான் வந்து இது. அப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேரோல் கால்குலேஷன்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கும். இப்போ வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு நீ 35,000 சொல்ற சேலரி கொடுக்குற, அந்த எம்ப்ளாய்க்கான காஸ்ட் 35,000 தானா? கண்டிப்பா இல்ல. அவரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உட்கார சேர் டேபிள்ல இருந்து அது வந்து ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட். அது வந்து ஒன் டைம் கேபிட்டல்ல போட்டுவோம். அதை தாண்டி இன்சென்டிவ்ஸ் இருக்கு. ஸோ இன்சென்டிவ்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ பேஸ் சேலரி, அதுக்கப்புறம் அவனோட இன்சென்டிவ் எத்தனை பர்சன்டேஜ், அவனோட பேஸ் சேலரிலேருந்து 20% வரை மேக்ஸிமம் இன்சென்டிவ் கொடுக்குறியா அது வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்க்கு ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன் இருக்கு, PF, ESI. ஸோ அதுல வந்து அவனுக்கு எவ்வளவு கொடுக்குற, 2,000, 3,000 இல்ல 4,000 அந்த அமௌண்ட் ஆட் பண்ணு. அதுக்கப்புறம் அவன் இப்ப இந்த எம்ப்ளாய் பேரோல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் போடுவல்ல, அதெல்லாம் யார் தலையில கட்டுறது? இவனுக்கு தலையில தானே கட்டணும். அப்ப இதை டிவைடட் பை எம்ப்ளாய் போட்டா ஒரு எம்ப்ளாய்க்கான காஸ்ட் எவ்வளவு தெரியும். அப்போ அந்த காஸ்ட் வர ஆரம்பிக்கும். தென் வந்து இப்போ நீ ஒருத்தனை ஹையர் பண்றோம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலுக்குலாம் பே பண்ணணும். இப்போ நீ எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் வச்சு ஹையர் பண்ணா அவங்களுக்கு வந்து 1 month சேலரி கேட்பானுங்க. அந்த 1 month சேலரிய எப்படி போடணும் அப்படின்னா ஓவர் தி பீரியட் ஆஃப் 1 year. ஒரு எம்ப்ளாய் மினிமம் 1 year இருப்பான். இப்போ ஒரு எம்ப்ளாயோட 24,000 சேலரி அப்படின்னா அந்த 1 month சேலரி நீ அவங்களுக்கு தர்ற அப்படின்னா அப்போ அதை வந்து 12 மாசத்துக்கு நீ ஸ்ட்ரெச் பண்ணனா மாசம் 2,000 ரூபாய். அப்ப நான் எம்ப்ளாய்க்கு பே பண்ற காஸ்ட் 35,000 தான். ஆனா ஆக்சுவலா அவனுக்கான ஒரு காஸ்ட்னு பாத்தீங்க அப்படின்னா அவனோட காஸ்ட் வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து நிற்கும். புரியுது. அவனுக்கு ஸ்பெண்ட் பண்ண உள்ள வரதுக்காக ஸ்பெண்ட் பண்ண அந்த 1 லட்சம் அந்த 1 வருஷத்துக்கான 1 வருஷம் அதையும் இங்க போடணும். சோ இந்த இதெல்லாம் ரியலிஸ்டிக்கா நீங்க பட்ஜெட்ல வந்து அரைவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஏன் இதை நான் டீடைலா பண்ணணும், டீடைலா போகணும் அப்படின்னா இன்வெஸ்டர் உங்களை ரோஸ்ட் பண்ணணும், உங்களை இது பண்ணணும் ஆசை இல்லை. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாக்டா எவ்வளவு காசு வேணும்னு தேவைப்படும். அப்போ நீ இதை வந்து கிராஸ் பர்ன்ல போடுற, கிராஸ் பர்ன் எடுக்கிறோம். சோ நமக்கு ப்ராடக்ட் பில் பண்ற காஸ்ட் வந்துருச்சு. அப்போ வெறும் 35,000 நீ போற இடத்துல ஒரு எம்ப்ளாய்க்கு 50,000 செலவாச்சு அப்படின்னா அப்ப ரன்வே அடி வாங்கும்ல. கண்டிப்பா அந்த டைம் தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் இதுல ஒரு ப்ராப்ளம். சோ அந்த எம்ப்ளாய் வந்து 3 monthsல ப்ரொபேஷன் பீரியட்ல வெளில போயிட்டானா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆமா, லாஸ் தான். சோ அப்போ லைக் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க இது பண்ணிட்டீங்க, செகண்ட் இயருக்கு போறப்ப அவனுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கு. ஸ்டார்ட் அப்னால இன்க்ரிமெண்ட் அதிகமா கேட்பான். 8ல இருந்து 10%, 12% வரையும் போகும். சோ அந்த இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டே எங்க கால்குலேட் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இந்த ரேம்ப் பீரியட் அப்படின்ற ஒரு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அப்படின்னா நீ ஒரு எம்ப்ளாய் ஹையர் பண்ற,
ஒருத்தவங்க ஹையர் பண்ணோடனே அவனோட ப்ரொடக்டிவிட்டி 3rd மந்த்ல தான் வரும். ஸோ அப்போ 3rd மந்த்ல தான் அந்த சேல்ஸ் கேஸ் அப்போ அது கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஏன்னா நீங்க எம்ப்ளாயிஸை வச்சு ஒருத்தவங்க இத்தனை கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவோம், அங்கிருந்து இவ்வளோ டெமோ வரும், அதுலேருந்து ட்ரையல் வரும், அதுல கன்வெர்ட் ஆகும்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருப்பீங்க. ஸோ இதை நீங்க இதை பண்றதுக்கு இதுவே D2Cனா பிரச்சனை இல்லை. பல்கா 50 லட்சம் ஆடு, அதுல இருந்து இந்த சேனல்ல இவ்வளோ ரன் பண்ண போறோம், அதுல இருந்து நீங்க நம்பர்ஸ் ரெவன்யூ பில்ட் பண்ணிடுவீங்க. பட் சாஸுக்கும் டீப் டெக்கும் இதை வச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா ப்ராடக்ட் போயிட்டு அதுவா விற்காது, அது ஒரு மார்க்கெட்ல போய் லிஸ்ட் பண்ண முடியாது. நீங்க போன் எடுத்து பேசணும், நீங்க டெமோ கொடுக்கணும், நீங்க நேர்ல போய் மீட் பண்ணணும், அந்த டிராவல் காஸ்ட் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் பேரோல்ல இது பண்றப்போ அப்ப இந்த காஸ்ட்லாம் நீங்க 35,000 அசியூம் பண்ண இடத்துல 50,000 போச்சுன்னா அப்ப 10 எம்ப்ளாய் ஹையர் பண்ற இடத்துல 1.5 லட்சம் ரூபாய் இதாகும். ஸோ 1.5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இதாகும். அந்த காசை வச்சு இன்னும் 2-3 மாசத்துக்கு ரன்வே வந்து அதை வச்சு ஓட்டலாம் பிசினஸ். ஆனா அந்த காசு போறதுனால அது வந்து 3 மாசம் ஃபாஸ்டா முடியுது காசு. அப்போ ஃபண்ட் ரைஸ் பண்றப்போ அந்த ஆஸ்க் வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுல இருந்து எடுக்கிறதுக்கு இதோட பெஸ்டான ஆப்ஷன் வந்து கிடையாது. ஆஸ்க்கு முன்னாடி இவ்வளவு ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் தெரியாம லைக் வருது இல்ல மெசேஜஸ் எவ்வளவு பேர் நான் ஹார்ட்வா பாக்குறேன். இவ்வளவு நம்மளோட கோல் என்ன, லைக் வை வி பில்ட் தி சீனியர் ஸ்கூல். நான் எதுக்கு வேலைய விட்டு வந்தேன், நீ எதுக்கு வேலைய விட்டு வந்தேன், லைக் இது ஆக்சுவல் வேல்யூ ப்ரொபோசிஷன். ஆக்சுவல் வேல்யூ ப்ரொபோசிஷன் வந்து இல்ல நம்ம இன்டர்நெட்ல எல்லாரும் பேசுற விஷயங்களையும் தாண்டி இருக்கிற விஷயங்களை இதெல்லாம் நீ கிளாடுட்டோ இதுலயே எடுத்து போட்டு பாரு. இப்போ நான் எடுத்த மாடல்லாம் உனக்கு காமிச்சேன். லைக் நான் ப்ரிப்பேர் பண்ண மாடல்லாம் 15 சீட்டு 16 சீட்டு நீயே பார்த்துட்டு தலை சுத்திட்டு வந்து உட்காந்து ஆமா, ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கான மாதிரி தான் இருக்கு. ஆமா. ஸோ இதெல்லாம் பேசுறேன்னா அங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா D2Cலயே ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன், டீப் டெக்லயே ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன், சாஸ்லயே ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்றப்போ அதோட ரியலிஸ்டிக் வந்து. ஆனா இதெல்லாமே எப்பவுமே ஒரு ஃபவுண்டர் தான், அவர் தான் ஃபிகர் அவுட் பண்ணுவாரா இந்த விஷயம்? இல்ல, சி உங்களுக்கு கன்சல்டன்ஸ்ல இருக்கிறப்போ அதான் நீங்க சொல்றேன், இதெல்லாம் கன்சல்டன்ட் தான் பண்ணணும். அஸ் அ ஃபவுண்டரா வந்து இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ யூ ஹேவ் டு ஆன்சர், டிஃபெண்ட் பண்ணணும். அதாவது கன்சல்டன்ஸ் ஒரு தடவை இப்போ ஸ்ரீராம் எனக்கு அவரை தெரியும், அவர் வந்து எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தா பிச் டெக் பண்ணி தருவாரு, எனக்கு இவரை தெரியும் ஃபினான்ஷியல் மாடல் பண்ணி தருவாரு, அவரை கொடுத்தா எனக்கு வேல்யூஷன் நான் சொல்ற அமௌண்ட்டை போட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆளுக்கால் நீங்கள் காசை பே பண்ணிருங்க. அசைன்மெண்ட், இது அசைன்மெண்ட் நாங்கள் சொல்லுவாங்க லாங்குவேஜ்ல. ஜஸ்ட் வேலை முடிஞ்சுன்னா அசைன்மெண்ட் முடிச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப யாராவது எடுத்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் முடிஞ்சு அவ்வளவுதான். ஆனா இங்க அதை யார் டிஃபெண்ட் பண்ணணும்? ஃபவுண்டர் தான். சோ ஃபவுண்டர் தான் கேள்விக்கு பதில் சொல்ல பண்ணது அவர் தான், ஃபவுண்டர் தான். அப்ப யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்? ஃபவுண்டர் தான ரெஸ்பான்சிபிள். அவருக்கு இவ்வளவு தூரம் தெரியலன்னா, ஆமா, இது எதுவுமே தெரியாம சரி நீங்க பில்ட் பண்ணதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அதான் சொல்றல, இது ஜஸ்ட் எக்ஸல் ஷீட் தான். நீங்க போயிட்டு காம்ப்ளெக்ஸ் பண்ணி இந்த ChatGPT போட்டு வேர்ட் டாக்குமெண்ட் எல்லாம் ஃபைனான்சியல் மாடல் போட முடியாது. அது பண்றவன் அதுக்கு வேஸ்ட், மதிக்கவே மாட்டாங்க. ChatGPT பண்ணி வச்சிருக்கான் பாரு, அவனுக்கு ரியலிஸ்டிக் நம்பர்ஸ் என்னன்னு தெரியாம இருக்கு பாரு அப்படின்பா. ஸோ அப்போ லைக் அந்த நீங்க சூஸ் பண்ற அந்த கன்சல்டன்ஸ் வந்து தெளிவா இருக்கணும். அவங்க இதை வந்து உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணணும். கண்டிப்பா. அதாவது இப்போ சில கன்சல்டிங் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ்லாம் ப்ரீமியமா சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன் அவங்க ப்ரீமியமா சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, நான் அந்த நம்பர் இங்க போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டியூ டிலிஜென்ஸ் கால் வருது, ஸோ நீயும் வா, நீ தானே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டு அவங்களையும் காலில் வர வைப்பீங்க, அவங்களே வர வைப்பீங்க. அவங்க வந்து அதை டிஃபெண்ட் பண்ணணும். நீ ஒன் டைம் அசைன்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு போறதுக்கு இல்ல. சில பேர் லேக்ஸ்ல, இப்போ நீ வந்து சீட்ல இருந்து CTC ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க, அவங்களாம் வந்து டெக்குக்கு வந்து 5 lakhs 7 lakhs பே பண்ணுவாங்க. ஓகே, ஹூ நோஸ், பிக் ஃபோர்ட் எல்லாம் கொடுத்தா எல்லாமே 20 lakhs மேல போயிட்டு இருக்கும் உங்களுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ்லாம், ஒரு டாக்குமெண்ட்டுக்கும். அப்போ அவ்வளோ, ஏன்னா அவங்க ரைஸ் பண்ண போற அமௌண்ட் ரொம்ப பெருசு, 80 கோடி 100 கோடி 120 கோடி ரைஸ் பண்ண போறாங்க. அப்போ அதுல வந்து இதுக்கு வந்து ஒரு 20-30 lakhs ஃபார் 50 lakhs செலவு பண்றது மேட்டரே கிடையாது அவங்களுக்கு. அப்போ அது வந்து இன்வெஸ்டர் டிஃபெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு E&I வந்து அதை பண்ணி கொடுக்குறான் அப்படின்னா, E&I பண்ணி கொடுத்துருக்கான், பட்ஜெட்டிங் போட்டு கொடுத்துருக்கான், எனக்கு பிரச்சனை இல்லை, இன்வெஸ்டர் செக் ரைட் பண்ணுவோம். அதுதான் அப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் கன்சல்டன்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ ஃபைனான்சியல் மாடல் யார் வேணா பண்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க என்ன டீல் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு என்ன அந்த எதை சொல்றாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி பூம் ஆகுதுன்னு சொல்லிட்டு யார் வேணா மாடல் ப்ரிப்பேர் பண்ணி தராங்க, 10,000 ரூபாய்க்கு பண்ணி தராங்க, 5,000 ரூபாய்க்கு. நான் வந்து உங்களுக்கு மாடல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தரப்போம். என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது, நான் அதையும் சொல்லிடுறேன். லைக் எனக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஷேர்ட் இன்ட்ரெஸ்ட் லாஸ்ட் 3 years இருந்துச்சு, எக்கோசிஸ்டமோட நாலேஜ் அப் ஸ்கில் பண்ணணும். அதுக்கு இதெல்லாம் வந்து என்னென்ன சொல்றோமே அதுதான் என்னால பண்ண முடியும். ஸோ நான் வந்து நாளை பின்ன ஏதாவது ஒரு லைக் ஒரு ஃபர்மோட அசோசியேட் பண்ணுவேன்னா எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, அதை நான் சொல்லிடுறேன். ஸோ அதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இப்படிதான் ரன்னா இதை பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஆமா, ஏன்னா லைக் எண்ட் ஆஃப் த டேல நம்ம சொன்ன மாதிரி அதை டிஃபெண்ட் பண்ண போறதோ அந்த பாயிண்ட் ஆன்சர் சொல்ல போறதோ ஃபவுண்டர் தான். இவ்வளவு தூரம் தெரியாம அங்க போய் நின்னாங்கன்னா இதாயிரும். லைக் அதான் லைக் நிறைய பேர் வந்து இன்வெஸ்டர்ஸ் நம்மள ரோஸ்ட் பண்றாங்கன்னு நினைப்பாங்க. இல்ல, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மைக்ரோ லெவல் பிளானிங் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் ஐடியாவையும் தாண்டியும் ஃபவுண்டர், ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே தே கேர் அபௌட் தி ஃபைனான்ஸ். ஆமா. சோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த
லைக் ஹைரிங் இந்த பேரோல் இதில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். தென் வந்து இப்போ அடுத்த டாபிக் வந்து ஏதாவது பேசணும் அப்படின்னா நம்ம காஸ்ட்ல பேசலாம். ஓகே. தென் வந்து காஸ்டிங் ஃபேக்டர் இருக்கு. உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்னு ஒன்று இருக்கு, வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து ரெவன்யூ பண்ணுதோ பண்ணலையோ மாசம் பாக்கெட்ல இருந்து அந்த காசு போகும். ஸோ அதான் ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ சேலரி, ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் நீங்க ஏதாவது அசம்பிளி யூனிட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அசம்பிளி யூனிட், வேர்ஹவுஸ் வச்சிருந்தா வேர்ஹவுஸ்க்கு ரெண்ட், ஆமா அதுக்கான ரெண்ட். இப்போ கிளவுட் காஸ்ட்னா கிளவுட் காஸ்ட், இப்போ ப்ரொஃபஷனல் சார்ஜஸ், ஆடிட்டிங் காஸ்ட் இதெல்லாம் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நீங்க இன்சூரன்ஸ், எம்ப்ளாயிஸ்க்குள்ள இன்சூரன்ஸ், நீங்க ஏதாவது வெஹிக்கிள் வச்சிருந்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளோட இன்சூரன்ஸ். ஸோ என்னென்ன காஸ்ட் வந்து நீங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து அது வந்து பண்ணணும். அது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் தான் லைக் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒரு எப்படின்னா பயங்கரமா ஹையர் பண்ணுவாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணுவானையும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா கொத்தா லே ஆஃப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் அந்த டீமை வச்சு பெரிய ரெவன்யூ டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெக்ல வந்து ரீட்டைனிங் தான், அதுக்கப்புறம் சர்வ் பண்றதுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ பிசினஸ் வந்து மெச்சூர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கர்வ் அப்படியே போக மெச்சூர் ஆகுது. அந்த மெச்சூர் ஆகிற டயத்தில் நம்ம டக்கு லே ஆஃப் பண்ணுவோம். லே ஆஃப் பண்றப்போ உங்களுக்கு இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குல்ல, இப்போ இயர் 1ல பாத்தீங்கன்னா ரெவன்யூ 100 கோடி, ஆனா அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்னால ஒரு 300 கோடி செலவாகுது. அப்போ நட்டம் அவ்வளோ 200 கோடி. அதே இயர் 3ல பாத்தீங்க அப்படின்னா ரெவன்யூ வந்து ஒரு 2000 கோடியோட போயிடுவோம். ஏன்னா சாஸ்ல இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கில எடுத்துப்பாரு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே பெரிய ஸ்கேலுக்கு போகும். ஏன்னா பெரிய ஃபண்ட் ரைஸ் $1 பில்லியன் ரைஸ் பண்ணி வச்சு போட்டுப்பாங்க. ஸோ அந்த லெவலில் போறப்ப அப்போ அந்த அளவுக்கு டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணணும். அப்போ அங்க இருக்கிறப்போ என்ன ஆகும்னா உனக்கு வந்து 2000 கோடி பண்ணிட்டு இருப்பானா 1000 கோடி லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தா அப்படின்னா ரிப்பீட் கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிட்டோன்னா ஒரு 4000 கோடிக்கு போகும். 4000 கோடிக்கு போயிட்டு ஆனா டக்குனு ப்ராஃபிட்டபிலிட்டி கொண்டு வந்துருவானுங்க. டேய் என்னடா பண்ணீங்க அப்படின்னா ஒன்னும் இல்லை, எல்லாரும் லே ஆஃப் பண்ணிட்டோம், இந்த காஸ்ட் அப்படியே கம்மி பண்ணுவாங்க. சோ இதான் அந்த ஃபிக்ஸட் காஸ்ட். ஏன் விசிஸ்லாம் எதுக்கு பர்ன் பண்றாங்க? இதான் ஃபர்ஸ்ட் டீம் ஹையர் பண்றது. சோ அந்த டீம் வச்சு அந்த ரெவன்யூ வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்றது, கொண்டு போயிட்டு அங்க இருந்து மொத்தமா ஹையர் லே ஆஃப் பண்றது. லே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கம்பெனி ஐபிஓ கரெக்டா அப்படியே போயிருவாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் வாங்கிட்டு போயிருவாங்க. இந்த கேம் எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பாரு. சோ தென் வந்து வேரியபிள் காஸ்ட் இருக்கும். இது வந்து பேஸ்ட் ஆன் த வால்யூம். உங்களுக்கு சேல் நடந்துச்சுன்னா அதுக்கான காஸ்ட் இன்கர் ஆகும். ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா இங்கேயும் நீங்க பஃபர் வச்சுக்கணும். இப்போ இன்வென்ட்ரி நீங்க இப்போ D2C பிராண்ட் எடுத்தா இன்வென்ட்ரி நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அந்த இன்வென்ட்ரிக்கான நீங்க காசை போட்டு அது இன்வென்ட்ரியில ஒரு ஓரத்துல இருக்கும். அதுக்கு வந்து நீங்க கடனா வாங்கியிருப்பீங்க, அவனுக்கு அக்கௌண்ட்ஸ் பேயபிள் இருக்கும். அப்போ அந்த அக்கௌண்ட்ஸ் பேயபிள் ஒரு 30 நாள்ல வரும். ஆனா இன்வென்ட்ரி கிளியர் ஆக 50 நாள் ஆகும். அப்போ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் பஃபர் இதெல்லாம் இருக்கும். அதை இங்க பார்த்து மேனேஜ் பண்ணும். ஒர்க்கிங் கேபிட்டல் ஷெட்யூலை பத்தி நம்ம பேசுவோம். அதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஸோ தென் வந்து லைக் இது வந்து பேஸ்ட் ஆன் த ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து D2C பிராண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹையரா இருக்கும். ஹையர் டூ மச் ஸ்கோர் ஹையரா இருக்கும். ஏன்னா இப்போ D2C பிராண்ட் புதுசா லான்ச் பண்ற பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வித் ப்ராடக்டோட காஸ்டே பாத்தீங்கன்னா 60% இருக்கும் புது பிராண்டுக்கு. போக பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு லைக் எப்படி சொல்றது ஒரு 40% போகும். கிராஸ் ப்ராஃபிட் வந்து ஒரு 60% வந்து நிற்கும். இப்போ விற்கிற பொருள் இன்னைக்கு ரெவன்யூ $100 $60 அந்த காஸ்ட் ப்ராடக்ட் உற்பத்தியோட காஸ்டே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் நிறைய ரெவன்யூ வர்றப்போ, ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வர்றப்போ, நீங்க ஓன் ஃபேக்டரி செட் பண்றப்போ அந்த மாதிரி வர்றப்போ அந்த காஸ்ட் கம்மி, அது வந்து 40% போகும். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து D2C பிராண்ட்ஸ்ல இந்த இது வந்து அதிகமா இருக்கும். அப்போ இன்வென்ட்ரி ஹோல்ட் பண்ணணும், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ் பண்ணணும். இது ஒன்று. தென் வந்து இப்போ யூ டேக் எனி சாஸ் பிஸ்னஸ், இதெல்லாம் சாஸ் பிஸ்னஸ்ல உங்களுக்கு இது வந்து பிரச்சனையே இருக்காது. சாஸ் பிஸ்னஸ் லுக்ரேட்டிவ் பிஸ்னஸ். ஏன்னா ஒன்றும் இல்லை, 10 கஸ்டமர் சப்போர்ட் டீமை மட்டும் போடு, கஸ்டமர் சக்சஸ் டீம் அவ்வளவுதான். 5 கஸ்டமருக்கு ஒரு கஸ்டமர் சக்சஸ் டீமா அவ்வளவுதான். ஸோ கஸ்டமர் மல்டிப்ளை ஆகிறப்ப அது மட்டும் தான் வேரியபிள் காஸ்ட். அதனால 85% லுக்ரேட்டிவ் மார்ஜின் இருக்கும். பட் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா எல்லாம் ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்தனால இவங்களோட மார்ஜினும் பயங்கரமா அடி வாங்குது. ஸோ கிட்டத்தட்ட 50% கிராஸ் மார்ஜினே வருது. ஏன்னா எல்லாரும் ஏஐ டோக்கன்ஸை கன்சியூம் பண்றாங்க. அதுக்கு ஸ்பெண்ட் எல்லாம். ஈவன் லைக் ஒரு இஷ்யூ ஆச்சு, ஒரு பெரிய பிராண்டு $100s of millions ஃபண்ட் ரைஸ் பண்ண பிராண்டு. ஸோ எனக்கும் அவங்களுக்கும் ஒரு இஷ்யூ ஆகுது. ஸோ அவங்களால சர்வீஸ் வந்து டெலிவர் பண்ண முடியல. அப்போ வந்து அவன் வந்து ப்ராடக்டை வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் பயங்கர ஃபீச்சர்ஸாக கொடுக்குறான், செகண்ட் வெர்ஷனில் ஃபீச்சர்ஸை கம்மி பண்ணுறான், ஃபீச்சர்ஸை கம்மி பண்ணிட்டு ஏஐன்னு சொல்கிறான். அப்போது எனக்கு நீ பழைய வெர்ஷனே கொடு அப்படின்னு. வாட்ஸ் ஐ எம் ஆல்சோ கமிங் ஃப்ரம் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பேக்ரவுண்ட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ கேட்டேன் வாட்ஸ் அ ப்ராப்ளம். மைக்கில் அது பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து நீங்க மல்டிபிள் டைம் ஐட்ரேட் பண்றதுனால எனக்கு ஏஐ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, என்னோட மார்ஜின் அடி வாங்குது அப்படின்றான். என்னடா $100s of millions யாரு கால்ல கோஃபவுண்டர் வந்து உட்காந்துருக்கான்.
ஒரு இஷ்யூ ஆச்சு, அது கோஃபவுண்டர் லெவலுக்கு போகுது, கோஃபவுண்டர் வந்து எனக்கு ரெக்டிஃபை பண்றான், அதை எனக்கு அட்ரஸ் பண்றான். அப்போ நான் சொல்றேன் லைக் இதெல்லாம் நீ லிமிடேஷன் பண்ணலாம், நீ 100% ஏஐக்கு நீ போக தேவையில்லை, இந்த உன்னோட கோர் ப்ராடக்ட் இது, அதுல நீ ஏஐ இன்டெகிரேட் பண்ண, மற்ற டிசைனிங் இதுல நீ போய் எதுக்கு நீ வந்து ஏஐ இன்டெகிரேட் பண்ற அப்படின்னு சொல்லி நீ அதுக்கு ஃபீச்சர்ஸை வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண, இதை எப்படி மாத்தி வை, இதுல லிமிடேஷன் கொண்டு வான்னு சொல்லி இது பண்ணது. ஸோ அவனோட பாத்துக்கோ, அவ்வளோ பெரிய பிராண்டு, அவ்வளோ பெரிய டர்ன் ஓவர் பண்ற பிராண்டு, ஸோ அவனோட ஏஐ காஸ்ட் எதுக்கு அதுன்னு சொல்லிட்டு லிமிடேஷன் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஏஐ காஸ்ட் நீங்கள் மோர் நம்பர் ஆஃப் ஏஐ டூல்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ, ப்ராசஸிங் இதாகிறப்போ, கொரிஸை ஃபிச் பண்ண உங்களுக்கு டேட்டா காம்ப்ளெக்ஸாக போக போக உங்களுக்கு வந்து ஒரு இது ப்ராசஸ்க்கு வந்து அதிகமாக போகும். ஸோ அதனால வந்து சாஸ் கம்பெனிஸ்க்கு வந்து ஏஐ சாஸ் கம்பெனிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். டீப் டெக்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதிகம் இதுல ஐ மீன் சாஸ்ல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் தான் அதிகமா இருக்கும், சேலரி தான், டீம் சேலரி தான் பெரிய பிரச்சனை. அதுக்கடுத்து நம்ம இப்போ ஏஐ இதுல டீப் டெக் சைடு போனோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் டீம் காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும், பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஹைரிங் இன்ஜினியரிங் டீம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதனால லைக் இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் லெவல்ல அந்த காஸ்ட்டும் இருக்கும், வேரியபிள் காஸ்ட்டும் இருக்கும், தென் வந்து உங்களுக்கு வாட் இஸ் இட் கால்டு கீழே இருக்கிற அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டும் உங்களுக்கு இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இந்த காஸ்டிங் வந்து இதில் வந்து நம்ம இதை வந்து இந்த வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்டை பிரித்து நம்ம பட்ஜெட்டிங் போட ஆரம்பிக்கணும். ஸோ அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் எல்லாமே நம்ம அசம்ஷன் லெவலில் நமக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அந்த அசம்ஷனில் நம்ம போட்டோம்ல, ஸோ அதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரெண்ட் எவ்வளோ, ஸோ அப்படின்ற இபி காஸ்ட் எவ்வளோ, நமக்கு மற்ற ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் எல்லாமே அங்கே போட்டுடலாம். வேரியபிள் காஸ்ட் அஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூலேருந்து நம்ம அதை போட்டுக்கலாம். அப் டு 60% அஸ் எ பர்சன்டேஜ். ஒரு ப்ராடக்ட்டை நான் விற்கிறப்போ எனக்கு 50% இதுக்கு போகும், 15% வந்து சாஸ்க்கு இந்த வேரியபிள் காஸ்ட்டாக போகும் அப்படின்றது போகிறது தான் இங்கே வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டில் வரும். ஸோ அதான் மெயினாக வந்து D2Cல காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, அந்த வித்த பொருளோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் டீமோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். இது ரெண்டு பெருசாக. அதுக்கடுத்து உங்களுக்கு சாஃப்ட்வேர்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக அதிகமாக இருக்க போகிறது வந்து எம்ப்ளாயோட காஸ்ட், சேலரிஸ் தான். அதுக்கடுத்து மற்ற எதுவும் ஐ மீன் B2B சாஸ்ல அதுவே உங்களுக்கு டீப் டெக்லனா காஸ்ட் ஆஃப் குட்ஸும் அதிகமாக இருக்கும், இன்ஜினியரிங் டீமோட சேலரியும் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதிகமாக இந்த இதில் வந்து நீங்கள் காமிக்கணும். ஸோ மாடல் இதையா நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்க பில்ட் பண்ற மாடல்ல இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. உங்க கன்சல்டன்ஸ் பில்ட் பண்ணி கொடுக்கறதுல இது இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ இது ஒன்று. தென் வந்து நம்ம அந்த கிராஸ் பர்ன் நெட் பர்ன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அஸ் அ ப்ரீசீட் ரவுண்ட் ரைஸ் பண்றப்ப கிராஸ் பர்ன் எடுத்துக்கணும். ஸோ ரெவன்யூ வந்தாலும் 10 கோடி, இப்போ எப்படி சொல்றது, மாசம் வந்து 10 கோடி ரெவன்யூ, 10 லட்சம் ரெவன்யூ வருது, டீமோட செலவு 30 லட்சம் ஆகுது. ஸோ அப்போ நான் 20 லட்சம் தான் எனக்கு பர்ன் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அஸ் அ ப்ரீசீட்ல இருக்கிறப்போ 30 லட்சமும் நீங்க கன்சிடர் பண்ணணும். 6 மாசத்துக்கு 30 லட்சமா 1.5 கோடி எனக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் ரைஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரீசீடோட எண்டில் நீங்க ட்ராக்ஷன் ப்ரூவ் பண்ணிடுவீங்க, ரிப்பீட்டபிள் பிசினஸ் சேல் சைக்கிள் கிரியேட் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ தெரிஞ்சிருச்சுன்னா உங்களால அடுத்த ரவுண்டு வந்து உங்களால வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். அப்போ வந்து நீங்க நெட் பர்ன் காமிச்சா போதும், ஏன்னா உங்களுக்கு ரெவன்யூ ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கிராஸ் பர்ன் அந்த நெட் பர்ன் ஆமா. இப்போ வந்து அதுக்கு அடுத்து ரன்வே எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து லைக் இப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து இப்போ ப்ரீசீட்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 1.5 கோடி ரூபாய் இருக்கு, ஒரு மாசம் 30 லட்சம் பர்ன் ஆகுது. ஸோ அப்போ வந்து 5 மாசத்துக்கு உங்களுக்கு ரன்வே இருக்கு. அதுவே வந்து இப்போ நெட் பர்ன் வர்றப்போ உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து 20% லட்சம் தான் இதாகுது. அதுவே 7 மாசம் 8 மாசத்துக்கு உங்களுக்கு ரன்வே இதாகும். இந்த ரன்வேல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ரன்வேலையும் பஃபர் நான் ஏன் வச்சுக்க சொல்றேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு மாசம் உங்களுக்கு வந்து 20 லட்சம் பர்ன் ஆகிட்டு இருக்குது, 40 லட்சம் ஆச்சு அப்படின்னா அடுத்த 3 மாசத்துல உங்களுக்கு ரன்வே கட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ திரும்ப நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அந்த பஃபர் வந்து ரன்வேல வந்து மெயினாக வச்சுக்கணும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். இப்போ ரன்வேல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் எங்கே இதாகும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து என்றைக்குமே ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்போ 6 மந்த் ரன்வே இருக்கிறப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். சேஃபஸ்ட் சொன்னது தெரியுமா 9 மந்த்ஸ் இருக்கிறப்போ. 9 மந்த்ஸ் ரன்வே இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிங்க. 6 மந்த்துக்குள்ள முடிக்க பாருங்க. நீங்கள் 3 மந்த்ஸுக்கு ரன்வே வச்சுட்டு போய் ஃபண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கேன் அப்படின்னா இன்வெஸ்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்டர் வந்து அவன் உங்களுக்கு கண்ட்ரோல் எடுத்துப்பான், வேல்யூவேஷனை நெகோஷியேட் பண்ணுவான். ஸோ இப்போ அந்த ரன்வே ஃபேக்டர் வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா அது ஒரு டிஸ்ட்ரெஸ் சேல் ஆகும். நீங்கள் கோட் பண்ணுற வேல்யூவேஷன்லாம் அக்ரி பண்ண மாட்டான், ஏன்னா உங்ககிட்ட கேஷ் இல்லை. ஆமாம், எல்லா இன்வெஸ்டரும் ஃபர்ஸ்ட் காலில் கேட்கறது வாட் இஸ் அ கரண்ட் ரன்வேன்னு கேட்பான்.
வாட் இஸ் கரண்ட் ரன்வே அண்ட் வாட் இஸ் ரன்வே ஃபார் திஸ் ரவுண்ட் அப்படின்னு கேட்போம். அதனால நீங்க ஒரு 18 months ரன்வே போடுறீங்க அப்படின்னா, நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்றீங்க அப்படின்னா 18 to 20 monthsல லாஸ்ட் 9 month இருக்கிறப்ப ஃபண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிருக்கும். ரெவன்யூ வந்தது, ஸோ அந்த காஸ்ட் ஃபேக்டர்ஸ், டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூல கொண்டு போயிட்டோம். தென் வந்து இந்த இன்டைரக்ட் காஸ்ட்ல சில விஷயத்த வந்து இந்த மார்க்கெட்டிங், இந்த சேலரிஸ் இதெல்லாம் வந்து பேஸ்ட் அப்பான் ரெவன்யூ கூட லிங்க் பண்ற மாதிரி நம்ம கொண்டு வந்திருந்தோம். 3 ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ P&L மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ P&L இது இன்டர்லிங்க் ஆகும். எப்படி இன்டர்லிங்க் ஆகும்னா, இப்போ P&L வந்து நெட் ப்ராஃபிட் வருது இல்லை, அது வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும். பேலன்ஸ் ஷீட்டோ ரீட்டைன் ஏர்னிங்ஸுக்கு போகும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ அது பார்க்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் புரியும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லைக் தென் வந்து டிப்ரிசியேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ டிப்ரிசியேஷன் வந்து நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். அது வந்து திரும்ப கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல ஆட் பண்ணுவோம். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல எண்ட் ஆஃப்ல இருக்கிற எவ்வளோ கேஷ் இருக்கோ அது திரும்ப பேலன்ஸ் ஷீட்ல கரண்ட் அசெட்ல கேஷுக்கு போயிடும். இது வந்து ஒரு டிபிக்கல். ஆமா, இது ஒரு டிபிக்கல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படி இன்டர்லிங்க் பண்ணுவாங்க. இதோட இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அங்க வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆனது, ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆனதெல்லாம் ஆட் பண்ணி இது பண்ணி, ஸோ பிசினஸ்ல ஏதாவது கேபெக்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொண்டு வந்து ஃபைனலா அந்த வருஷத்துல பிசினஸ்ல எவ்வளவு கேஷ் வரப்போகுது, அது திரும்ப பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இது யூஸ்ஃபுல்லா டேலி ஆகும். ஸோ இது வந்து 3 கனெக்ஷன்ஸ் வந்து இப்படி வந்து இதாகும். தென் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் தான் இருக்கிறதுலே ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். நிறைய பேர் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து அவங்க ரெவன்யூவில் 10% சொல்லிட்டு ஃபிளாட்டாக போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஒரு செக்டாருக்கு வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ D2Cன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கஸ்டமர்ஸ் வந்து பேமெண்ட் 2 நாளில் வந்துடும். வெப்சைட்டில் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும், ரேசர் பே போச்சுன்னா அங்கேருந்து 2 நாளில் வந்துடும். அதுவே வந்து இப்போ அதே இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 60 நாள் 70 நாள் ஹோல்ட் ஆகும். அது ஒரு ப்ராப்ளம். தென்னாவது வந்து அந்த இன்வென்ட்ரிக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது மூடி கிளியராக ஒரு 60 நாள் ஆகும். அதுக்கப்புறம் சப்ளையர்ஸ்க்கு நீங்கள் ஒரு 30 நாள் 45 நாளுக்குள்ள பே பண்ணி ஆகணும். அப்போ இந்த கேஷ் கன்வர்ஷன் நீங்கள் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா 22 நாளில் கேஷ் கன்வெர்ட் ஆகுது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ராக்ஸா ஒரு 6 லட்சம் ரூபா இதுக்கு வந்து இந்த அசம்ஷனில், அதாவது அதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்லேருந்து லைக் எவ்வளோ நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஸ்பெசிஃபிக்காக கால்குலேட் பண்ணணும். டேரெக்டாக பிளைண்டாக பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வைக்கக்கூடாது. உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு இன்வென்ட்ரி டேஸ் எவ்வளோ கிளியர் ஆகும், எவ்வளோ பேயபிள் டேஸ் இருக்கும், எவ்வளோ வந்து ரிசீவபிள் டேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சு அந்த டேஸை வச்சு ரிவர்ஸில் ஒர்க் பண்ணி, ஸோ வி ஐடென்டிஃபை வாட் இஸ் தி பேயபிள், ரிசீவபிள் இதெல்லாம் எவ்வளோ வரும், அதில் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம எவ்வளோ வச்சுக்கணும் அந்த வருஷத்துக்கு, இந்த டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத கிரியேட் பண்ணணும். இப்போ அதே சாஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, நீங்கள் ஒரு வருஷத்தோட ரெவன்யூ அப்ஃப்ரண்டா கலெக்ட் பண்ணிடுவீங்க. ஆமாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்ஃப்ரண்டா நீங்கள் வந்து சாஸ்ல வந்து B2B சாஸ்ல தான் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் சப்ளையர்ஸ்க்கு ஏதாவது காஸ்ட் இருக்கு அப்படின்னா இன்வாய்ஸ்லாம் போஸ்ட் பெய்டு தான், அதில் 30 டேஸ்க்கு அப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் அப்ஃப்ரண்டாவே ஒரு டர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப்ஃப்ரண்டாவே கேஷ் இருக்கும். இது வந்து க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் D2C பிஸ்னஸ்ல ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தனியாக ஸ்கெடியூல் போடணும். ஸ்கெடியூல் எப்படி பேரோலுக்கு நம்ம மாசம் போடுறோமோ, இங்கே மாசம் ரெவன்யூ க்ரோ ஆகுறப்ப அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் பஃபர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணி சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும்னு சொல்லிட்டு ஃபண்ட் ரைஸ்ல ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லணும். ஸோ இதுல கூட இவ்வளோ இருக்கு. நீ டேரக்டா 10% வேணும்னு சொல்லிட்டு போட முடியாது. ஸோ இது ஒரு ஃபேக்டர். இப்போ டீப் டெக்ல எடுத்துக்கோவே, டீப் டெக்ல வந்து பேமெண்ட் நீங்க எப்படி சொல்றது, ரொம்ப பெரிய சேல்ஸ் சைக்கிள் ப்ராசஸ். நீ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அது வந்து திரும்ப கேஷாக கன்வெர்ட் ஆகி வர்றதுக்கே 120 நாள் 140 நாள் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய சைக்கிள். இப்போ வந்து நீ கஸ்டமர்ஸ் வந்து பேமெண்ட் வர 90 டேஸ் ஆகும் ஆவரேஜா. அதுவே வந்து இன்வென்ட்ரி பார்த்தா ஒரு 120 நாள் கிடக்கும். ஸோ அப்போ இந்த கேஷ் வந்து திரும்ப நீ பேயபிள் டேஸ் வந்து ஒரு 60 நாள் இருக்கும். அப்போ கேஷ் கன்வர்ஷன் வந்து ஒரு 150 நாள் ஆயிரும். இப்போ அது ஒரு கோடி டர்ன் ஓவர் பண்ற இடத்துல அந்த இடத்துல 41 லட்சம் சும்மா ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் நீ அலோகேட் பண்ணணும். அதை எடுத்து க்ரோத்துக்கோ இது போட முடியாது. அப்போ இதுல வந்து இந்த எப்படி சொல்றது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ஒர்க்கிங் கேபிட்டலே மறைஞ்சிருக்கும். ஒர்க்கிங் கேபிட்டலே தெரியாது, பார்க்க பிசினஸ் ப்ராஃபிட்டா இருக்கும். பேப்பர் வைஸ்ல ப்ராஃபிட்டா நீங்க காமிச்சிடலாம். ஆனா அங்க ஒர்க்கிங் கேபிட்டல் நீங்க போட்டாதான் அந்த பிசினஸ் வந்து அந்த நம்பரை அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ஷெட்யூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது அசெட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து இதெல்லாமே ஒரு டிபிக்கல் ஃபினான்ஸ் அதை வந்து நீங்க நான் கரண்ட் அசெட்ல போயிட்டு டிப்ரிசியேஷன் டிடெக்ட் பண்ணிட்டு, ஸோ கிராஸ் பிளாக்னு சொல்லிட்டு இதாகும். ஸோ அதை டிடெக்ட் பண்ணிட்டு நெட் கொண்டு வந்து அப்படியே அடுத்த இயர் கொண்டு போவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு டிப்ரிசியேஷன் வரும். ஸோ டிப்ரிசியேஷனை பத்தி யூஸ்ஃபுல்லா வந்து கவர் பண்றது. ஸோ அப்புறம் சோஃபார் இப்போ வந்து 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் லிங்க் பண்ணியாச்சு. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் லிங்க் பண்ணி உங்களுக்கு ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹைரிங் பிளான் எப்படி கிரியேட் பண்றது தெரிஞ்சிருச்சு. ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நீங்க கேபெக்ஸ்க்கு எப்படி போடுறீங்க, ஜஸ்ட் என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஹையர் பண்ணணும், என்னென்ன வாங்கணும் அப்படின்ற காசையும் சேர்த்து கேபெக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது
டீமுக்கு எவ்வளவு காசுன்னு தெரிஞ்சிருச்சு, ப்ராடக்ட் பில்ட் பண்றதுக்கு எவ்வளவு காசுன்னு தெரிஞ்சிருச்சு, தென் வந்து மார்க்கெட்டிங்கான பட்ஜெட் அதுவும் அங்க தெரிஞ்சிருச்சு, அதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கான பட்ஜெட் எவ்வளவு தெரிஞ்சிருச்சு, தென் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸா கேபெக்ஸ் நீங்க போடணும். இப்போ ஐடில பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன லேப்டாப் எல்லாருக்கும் வாங்கி போடணும், டேபிள் இன்ஃப்ரால நீங்க இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்டர்ல வந்து என்னென்ன இருக்கோ அந்த கேபெக்ஸை வந்து இப்போ இதுவே நீங்க வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணா D2Cல வந்து நீங்களே வந்து அந்த மிஷினரிஸ் வாங்க ஆரம்பிப்பீங்க, ஃபேக்டரி குட்டி குட்டி ஃபேக்டரி போட ஆரம்பிப்பீங்க. ஸோ அங்க வந்து உங்களுக்கு காஸ்ட் இதாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கான கேபெக்ஸை வந்து இதுக்கான கேபெக்ஸ் ஷெட்யூல் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபைனான்சியல் மாடல் வந்து கவர் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து கேபெக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து எல்லாருமே கேட்கறது யூனிட் எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த யூனிட் எக்கனாமிக்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இயர் 1ல கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் எவ்வளோ இருக்கும், ஒரு கஸ்டமருக்கு ஒரு கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ எவ்வளோ இருக்கும், ஸோ அது மாதிரி எவ்வளோ கன்வர்ஷன் நடக்கும், லைக் எவ்வளோ இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஆர்கானிக் டிராஃபிக் எவ்வளோ இருக்கும், இன்ஆர்கானிக் டிராஃபிக் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா D2Cக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுவே இப்போ டீப் டெக் சாஸ்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் டு கன்வர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அஸ் அ பிஸ்னஸ் வந்து டேஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நீங்கள் நோன் பீப்புளாக இருக்கிறனால உங்களுக்கு கன்வர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அந்த யூனிட் லெவலில் ஒரு கஸ்டமர் லெவலில் சிங்கிள் லெவலில் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்கு, ஸோ சிங்கிள் கஸ்டமர் வந்து ரெவன்யூ எப்படி வருது, இதெல்லாம் இயர் 1ஓட ரெவன்யூல இருந்து ஸோ ஒரு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்லேருந்து டிவைடட் பை எவ்வளோ கஸ்டமர்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ டிவைடட் பை அந்த ஓவரால் ரெவன்யூலேருந்து டிவைடட் பை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதில் தெரிஞ்சிடும். ஒரு கஸ்டமர்ட்டு வந்து 850 rupees வந்துச்சுன்னா மார்க்கெட்டிங்க்கு எவ்வளோ போட்டிருக்கோம், ஸோ அந்த இயர் 1ல அது எப்படி இருக்கு, இயர் 2ல எப்படி இருக்கு, இயர் 3ல எப்படி இருக்கு, ஸோ அப்படின்ற எல்லா மெட்ரிக்ஸையும் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இதை வந்து இது பண்ணுவோம். ஏன்னா இப்போ இயர் 1ல பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் 60% இருக்குன்னு சொன்னேன் காஸ்ட் D2Cக்கு. அதுவே போக போக பார்த்தீங்கன்னா அது 40% கூட அந்த காஸ்ட் வரும், மார்ஜின் 60% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து அப்போ போறப்போ இன்னைக்கு வந்து 850 rupees இருக்கும், இன்னைக்கு அந்த கஸ்டமர் அக்வைர் பண்றதுக்கு 800 rupees செலவாகலாம். அதே இயர் 5ல வந்து அந்த கஸ்டமர் அக்வைர் பண்ணா 400 rupees தான் செலவாகும், ஏன்னா ரிப்பீட் ஆர்டர் வந்துடும். ஸோ இந்த யூனிட் எக்கனாமிக்ஸை வந்து கிளியரா வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ யூனிட் எக்கனாமிக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஃபைனலாக ஒரு இன்வெஸ்டர் வந்து ஸ்ரீராம் நீங்க போட்டிருக்க டேட்டாலாம் வந்து சப்போஸ் நாளைக்கே ஒன்று நடக்குது, ஸோ அதோட ஒஸ்ட் கேஸ் என்ன, பெஸ்ட் கேஸ் என்ன, பேஸ் கேஸ் என்ன அப்படின்னு கேட்பாரு. அப்ப அது சினாரியோ அனாலிசிஸ் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ அந்த சினாரியோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சினாரியோ அனாலிசிஸ்ல பெஸ்ட் கேஸ்ல வர்றப்போ ஸோ பெஸ்ட் கேஸ்ல வந்து நீங்க அதை இன்புட்டா கொடுக்குறீங்க அசம்ஷன். ஸோ அதுக்கு லிங்க் பண்ணி அந்த அசம்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் வந்து பேஸ் கேஸ்ல 800 rupees, பெஸ்ட் கேஸ்ல 600 rupees, ஒஸ்ட் கேஸ்ல 1200 rupees. அப்ப லைஃப் டைம் வேல்யூ பேஸ் கேஸ்ல ஒரு 2000 இருக்கு, பெஸ்ட் கேஸ்ல வந்து 3000 இருக்கு, ஒஸ்ட் கேஸ்ல 1000 ரூபாய் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒஸ்ட் கேஸ்ல பேஸ் கேஸ்ல போறப்போ ரெவன்யூ எவ்வளவு அச்சீவ் பண்ண முடியும், ஒஸ்ட் கேஸ்ல போறப்போ எவ்வளவு ரெவன்யூ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இதை வந்து இந்த சினாரியோ அனாலிசிஸ் இந்த சினாரியோ வச்சு நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் வந்து யூஸ்வலாக வி யூஸ் டு கால்குலேட். சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு தென் வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி எடுத்துகிட்டு வர்றப்போ ஸ்பெசிஃபிக்காக லைக் ஒரு மேப் மாதிரி வி யூஸ் டு பெர்ஃபார்ம். சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு ப்ரைஸ், ஒய் ஆக்சிஸ்ல ஒரு காம்பனண்ட்டை கொண்டு வந்துருவோம். கொண்டு வந்து இந்த பர்சன்டேஜ்ல கம்பெனி க்ரோ ஆச்சுன்னா என்ன ரெவன்யூ இருக்கும், இந்த பர்சன்டேஜ்ல வந்து கஸ்டமர் அக்விசிஷன் இதெல்லாம் ஃபைனான்சியல் மாடல்ல அட்வான்ஸ்டா போடுவாங்க. ஜஸ்ட் இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரோட் மேப்பை கொடுக்கும். அப்போ என்னோட கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் ட்ராப் ஆச்சு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 300லேருந்து 1000 rupees வரை நீங்கள் வந்து கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் வச்சிருக்கீங்க, ரைட் சைடு நீங்கள் ரெவன்யூ ஃபுல்லாக வச்சிருக்கீங்க. அப்போ இந்த சென்சிட்டிவிட்டி இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ 350 rupeesல என்னோட ரெவன்யூ எவ்வளோ இருக்கும், இது எவ்வளோ இருக்கும், இது நீங்கள் போடணும்னு மேண்டேட்டரி கிடையாது. பட் இது போட்டால் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். யூனிட் எக்கனாமிக்ஸ் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக இது பண்ணுறது எல்லாமே எவ்வளோ கிளாரிட்டியாக the future will be. ஆமாம், அந்த ஃபியூச்சர் இருக்கிறப்போ இந்த சென்சிட்டிவிட்டி சினாரியோலாம் போடுறப்போ நம்ம பேக்கப் பிளான் வச்சிருக்க மாதிரி ஒஸ்ட் கேஸ்ல போறப்ப நம்ம பிசினஸ்க்கு எவ்வளவு ஃபண்டிங் தேவைப்படும், பெஸ்ட் கேஸ்ல போறப்ப எவ்வளவு ஃபண்டிங் தேவைப்படும் அப்படின்ற விஷயம் எல்லாமே இதுல ப்ரூவ் ஆகும். தென் வந்து இப்போ சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் போடுறப்போ அந்த சார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்றப்போ அதுல வந்து எந்த ஸ்டேஜ்ல எந்த முதல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி அச்சீவ் பண்ணுவேன், எவ்வளவு லைஃப் டைம் வேல்யூ வந்தா, எவ்வளவு ஆர்டர் வேல்யூ வந்தா, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்தா நான் ப்ராஃபிட்டபிலிட்டி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அந்த சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் போட முடியும். ஸோ இதுக்கு அடுத்து தான் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது தான் உங்களுக்கு வேல்யூவேஷன். ஸோ இதுவே டூ மச் டு ஹேண்டில் தான் இருக்கும். பட் இத இப்படிதான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு விஷயம் இருக்கு. இது தெரியாம லைக் நம்ம வெறும் பிச் டெக்க வச்சு we are growing fast அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜெக்டிவ்
நம்ம பிசினஸ் நாமளே புகழ்ந்து பேசி வந்து இந்த விஷயத்தை நம்மளால வந்து கொண்டு வர முடியாது. அதான் ஒரு அசம்ஷன் போட்டு அது வந்து ரெவன்யூ அரைவ் பண்ணி when the story stops actual things kick in ஆகிறது இந்த இடத்துல தான். இப்போ இந்த மாடலை ப்ரிப்பேர் பண்ணி இந்த டெக்கு கூட கனெக்ட் பண்ணணும். டெக்ல இருக்கணும். ஆமா, இதுதான் இதுல முக்கியமான விஷயம். நீங்க மாடல்ல ஒர்க் பண்ற நம்பர்ஸ் டெக்ல இருக்கணும். இல்ல அப்படின்னா டெக்ல வந்து இவ்ளோ இன்டெப்தா இவ்ளோ விஷயங்கள் இல்ல, ஜஸ்ட் நீ ஒரு டேபிள் தான் போடுவேன். ரெவன்யூ எவ்வளோ, கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ, எபிட்டா எவ்வளோ, ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுதுன்னு போடுவேன், அவ்வளவுதான். மற்றபடி டிராக்ஷன் வைஸ்ல நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டேபிள்ல போடுவேன். டிராக்ஷனுக்கு ஒரு டேபிள், ப்ரொஜெக்ஷனுக்கு அதை வந்து நீங்க எப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க டெக் அமைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் ப்ராமிசிங்கா இருந்துச்சுன்னா பிசினஸ் நம்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மாடல் கேட்டா கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அப்போ மாடல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா there is no point. அப்போ டெக்கும் இருக்கணும், ஃபைனான்சியல் மாடலும் இருக்கணும். அந்த டெக்ல வந்து சின்னதா அந்த ஃபைனான்சியல் மாடலோட கிளிம்ஸ் கொடுக்கலாம். அதை சொல்லல, அந்த ஃபைனல் லைக் இயர் வைஸ்ல கொடுப்போம், மந்த் வைஸ்லாம் கொடுக்க மாட்டோம். அப்புறம் சார்ட்ஸ் காமிப்போம், எப்படி பிசினஸ் வந்து இன்க்ரீஸ், ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சார்ட்ல. இது வந்து இன்னொரு சைன் கொடுக்கும், they have know the game well. ஆமா, எல்லா பிசினஸும் பண்ணுவாங்க. லைக் எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். வெறும் டெக்ல வெறும் கதை மட்டும் இருந்துச்சுன்னா nobody. So money is a number. ஸோ டெக்ல நம்பர் இருக்கணும்ல. ஈவன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்யூஷன்ல இருந்து நம்பர் கொடுக்கணும். ஸோ நம்மளோட டெக்ல அப்படிதான் அது பண்றோம். ஃபீச்சர்ஸ்லாம் இது பண்ணக்கூடாது. நாம சொல்லி நம்மளோட கோஹார்ட்ல இருக்கிறது அது ப்ராப்ளத்துல என்ன நம்பர்ஸ் இருக்கு அதை காட்டு. அதனால கஸ்டமருக்கு எவ்வளவு காசு பர்ன் ஆகுது, வேஸ்ட் ஆகுது அதை சொல்லு. நீ சொல்யூஷன்ல அதை உன்னோட இம்ப்ளிமெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுனால எவ்வளவு ரெவன்யூ அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அதனால எவ்வளவு காஸ்ட் அவன் சேவ் பண்ண முடியும், அதை டைம் எவ்வளவு சேவ் ஆக முடியும், அதை காட்டு. அப்படின்னு நம்ம ஒர்க் அவுட் பண்றது. அது மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஃபினான்ஸ்ல ஸ்ட்ராங். ஒரு நம்பர் வருதுன்னா அதுக்கு ஏன்னு காஸ்ட் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஆமா, பண்ணலன்னா ஆமா. என்னன்னா லைக் இந்த யூனிட் எக்கனாமிக்ஸ் நம்பர்ஸ், அப்புறம் இந்த ரெவன்யூல இருக்கிற ரெவன்யூ டிரைவர்ஸ்ல வர நம்பர்ஸ், இந்த அசம்ஷன், இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு ஒரு இன்வெஸ்டர் கேட்காங்க அப்படின்னா கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் எவ்வளோ இருக்கும், லைஃப் டைம் வேல்யூ எவ்வளோ இருக்கும், ஸோ ரிப்பீட் ரேட் என்ன இருக்கும்னு கேட்டால் அதெல்லாம் மாடலை ஓப்பன் பண்ணாமல் சொல்ல தெரியணும். ஸோ இந்த சில பேசிக்கான நம்பர்ஸ்லாம் இயர் 5ஓட ரெவன்யூ எவ்வளோ, ஸோ அப்படின்றதெல்லாம் கேட்டால் அதெல்லாம் மாடலை ஓப்பன் பண்ணாமல் சொல்லக்கூடாது. இது பண்ணுங்க, மேஜராக இருக்கிற ஃபவுண்டர்ஸ் வந்து சொல்லணும். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக இந்த மந்த்ல எவ்வளோ ஹையர் பண்ணுவா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. டாப் லைனில் உள்ள ரெவன்யூ நம்பர்ஸ்க்கு கொண்டு வந்ததுக்கு ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூவோ இல்லை வந்து எவ்வளோ கன்வர்ஷன் ஆகும், இயர் 1ல எவ்வளோ கன்வர்ஷன் ஆகும், இயர் 2ல எவ்வளோ கன்வர்ஷன் ஆகும் அப்படின்றது இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ என்னன்னா, இப்போ இயர் 4 இயர் 5ல நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ ரெவன்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். இயர் 1ல 1 crore இயர் 3ல வந்து ஒரு 20 crore நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. அங்கேருந்து இயர் 4ல பார்த்தீங்கன்னா 80 crore நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அப்போ அந்த 80 crore நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் இங்கே இருக்கணும். இவ்வளோ என்ன சொல்லணும்னா, லைக் லாஸ்ட் 3 years பிஸ்னஸில் இருக்கும். அப்போ எங்களோட கன்வர்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ட்ரையல் டு டெமோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து லைக் டிசைன் பார்ட்னர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ மோர் நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரே அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்கிரேட் பண்ணுறாங்க. ஐ மீன் எங்களோட ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தென் வந்து அடுத்த மாடியூல் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. Tier 1லேருந்து Tier 2 பிளானுக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால எங்களுக்கு நெட்ஒர்க்காக ஓவராலாக வி ஆர் க்ரோயிங். அதனால எங்களோட ஜஸ்டிஃபை பண்ண தெரியும் வித் நம்பர்ஸ். ஸோ அப்படின்ற இது எல்லாத்தையுமே இந்த ஃபைனான்ஷியல் மாடலில் வந்து டீட்டெயிலாக வந்து கொண்டு வரணும். ஸோ ஐ திங்க் லைக் ஆண்டர்ப்ரனராக இவ்வளோ விஷயம் சொல்கிறதுக்கு ஏன் அப்படின்னா, இது ஒரு அவேர்னஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வர்றப்போ நான் பண்ணணுமா அப்படி இதெல்லாம் கேட்டால் நீங்கள் போயிட்டு மண்டே பிரேக் பண்ணிட்டுலாம் இது பண்ண வேண்டாம். ஸோ இதுக்குள்ள அசம்ஷன், ரெவன்யூ டிரைவர், பேரோலுக்கு ஒர்க் பண்ணணும், ஹெட் கவுண்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும். ஆனால் அந்த நம்பரை வந்து அது பண்ணி தரவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. நம்பர்ஸ் வந்து ஜஸ்ட் நாலேஜபிளாக கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொண்டு வந்தோம், அது டிபிக்கல் ஃபினான்ஸ், அது they can learn over the period of time. over the period of நீங்களே ஆண்டர்ப்ரனரா நீங்களே போக இது எல்லாமே உங்களுக்கு பழகும். நீ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், வேலை பார்த்தா ஒரு வேலை தான், வேலை இல்லாம ஆரம்பிக்கணும், எல்லா வேலையும் இதுல பார்க்கணும். ஏன்னா அதுதான் லைக், ஏன்னா நீங்க ஹவு லாங் லைக் இந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா எப்படி சொல்றது, நீங்க யார்கிட்டயோ ஒருத்தவங்களுக்கு டெக் கொடுக்குறீங்க, டெக்கோ மாடலோ கொடுக்குறீங்க, இந்த நாலேஜ் வந்து இருக்கு, இந்த ஸ்டாண்டர்ட்ல அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கானா, ஒன்றும் இல்லை, ஒரு 9 ஷீட் இருக்கா, அவ்வளவுதான். அசம்ஷன் இருக்கா, ரெவன்யூக்கு வந்து நீ ஒர்க் அவுட் பண்ணிருக்கியா, பேரோலுக்கு தனியா ஒர்க் அவுட் பண்ணிருக்கியா, அப்புறம் எக்ஸ்பென்ஸுக்கு டைரக்ட் காஸ்ட்டுக்கு இன்டைரக்ட் காஸ்ட்டுக்கு தனியா ஒர்க் பண்ணிருக்கியா, அப்புறம் கேபெக்ஸுக்கு டிப்ரிசியேஷன் தனியா ஒர்க் பண்ணிருக்கியா, அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் தனியா ஒர்க் பண்ணிருக்கியா, P&L ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் தனியா வந்துருச்சா, அப்புறம் வேல்யூவேஷன், அவ்வளவுதான். ஓகே, அவங்களுக்கு என்ன தேவையோ தான், அவ்வளவுதான். ஆஃப்டர் ஆல் தி ஸ்டோரி அவங்களுக்கு தேவை அவ்வளவுதான். அந்த எக்ஸல் டாக்குமெண்ட்ல இது இருக்கா, அது நமக்கு புரியுதா, ஏதாவது கன்சல்டன்ட் இது பண்ணாலும் உட்காந்து போட்டு, ஸோ எப்படி ஒரு செல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 பேப்பர், அதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணி எக்ஸிட் ஆன ஃபவுண்டர் சொல்றாரு, இவங்க தடுமாறுறாங்க, என்னது இவ்வளவு இருக்கா, இவ்வளவு தூரம் கேட்டீங்கன்னா எப்படி நாங்க இதெல்லாம் எக்ஸல்ல ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுவே பெரிய விஷயமா போச்சு. இல்ல
நீ வந்து அசம்ஷன் கொடுத்தா போதும். கன்சல்டன்ஸ்க்கு நீங்கள் போகிறப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேல்யூவேஷன் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம ஒரு 40 crore போட்டால் அவங்க 40 crore போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க 50,000 தான் சார்ஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது மேட்டரே கிடையாது. ஆனால் அவங்க அந்த அசம்ஷன் போட்டு அந்த நம்பர் அச்சீவ் பண்ணுவாங்க, அந்த சீட்டை ஷேர் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். நீங்கள் அப்போ அந்த அசம்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அவங்க வேல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த அசம்ஷன் இவ்வளோ இது இருக்கும், இயர் 5ல் இவ்வளோ போகும், இயர் 3ல் நான் அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவேன், இயர் 4ல் நான் இவ்வளோ பேரை ஹையர் பண்ணுவேன், இயர் 2ல் இவ்வளோ பேரை ஹையர் பண்ணுவேன், ஸோ இதில் வந்து நான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் கொண்டு வர போகிறேன் அப்படின்ற அந்த பிளான் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கணும். அதெல்லாம் அசம்ஷனுக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்து தான் ரெவன்யூ அரைவ் பண்ண முடியும். அப்போ தான் அதுக்கேற்ற காஸ்ட் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அவங்க ஈஸியாக காஸ்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ரெவன்யூக்கு அரைவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் இன்புட் கொடுத்தாகணும். அதுதான் இதோட ஒரு ஃபேக்டர். கிரேட். ஸோ I think this will I don't want to make things already it's complicated ஆயிருக்கும் நம்புறேன். But definitely it will be useful. See இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு தெரியல. அதில் 10 பேருக்கு பெனிஃபிட் ஆனாலும் பெனிஃபிட். ஆல்ரெடி சில பேர்லாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபண்ட்ரைஸ் மாஸ்டர் கிளாஸ் நம்ம பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து இந்த வீடியோ நான் பார்த்துருந்தேன்னா நான் 25% டைல்யூட் பண்ணியிருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னு சொன்னார். ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 25% வந்து கொடுத்தேன் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து சொன்னார். நிறைய ஃபீட்பேக் அப்படி தான் வந்தாரு. ஸோ அதான் இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஆமாம். Thank you, Michael. Don't forget லிங்க் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கோஹார்ட்டோட அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்கு. ஸோ லிங்கை ஃபில் பண்ணுங்க. ஸ்ரீராம் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுவார். ஸோ ரீச் அவுட் பண்ணி வி கேன் லைக் ஒர்க் டுகெதர் இது பண்ணி ஸோ அந்த 1-to-1 செஷனில் எல்லா நாலேஜையும் வந்து கிளியர் பண்ணி ஸோ அடுத்தடுத்த ஒரு எக்கோசிஸ்டத்தை நெக்ஸ்ட் லெவலில் நாலேஜ் லெவலில் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.